Hello everybody, hi, welcome to Vedantu and நான் உங்கள் Shravanee ma'am. ஸோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத let me know in the chat section. So is the audio and video clear for each and every one of you? எல்லாரும் வந்தாச்சா? Okay, so just now தமிழன் சார் உங்களுக்கு quiz conduct பண்ணி முடிச்சாரு இல்லையா? நம்ம இப்போ குயிக்காக ரொம்ப குயிக்காக நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் தென் 8 மார்க் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைவ்ல இருக்கிற எல்லாருமே குயிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்களாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம் குயிக்காக யாரெல்லாம் வந்திருக்கீங்க லைவுக்கு. இன்னும் லைவ் ஆரம்பித்தது நிறையா பேருக்கு தெரியலை. லைவ் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். Let them join. Let everybody join. Compulsory questions என்ன வரும்? See, public examல இப்போ question paper எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு டீச்சர் எப்படி question paper எடுப்பாங்கன்னா எல்லாருமே அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதாவது பாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். அண்ட் ஓரளவுக்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம 85, 95 வாங்கிட முடியும். ஆனால் எல்லாருமே எழுதுகிற எல்லாருமே சென்டம் வாங்குற மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் இருக்கக்கூடாது. அப்போ அந்த சென்டமை கம்மி பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பல்சரி கொஷினை கேட்பாங்க. ஸோ திஸ் கம்பல்சரி கொஷின் இஸ் கோயிங் டு பி அ புக் இன்சைட் கொஷின்ஸ். இந்த கம்பல்சரி கொஷின் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும், ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும். சரியா? ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலில் நேற்று நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் 10 Hello everybody, can you all hear me? கேக்குதா? ஸோ ஆடியோ ஆடிபிளாக இருக்கா, வீடியோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? இதுக்கப்புறம் தொல்லைகள் இல்லாமல் நம்ம கிளாஸஸ் ஸ்மூத்தாக போகும் என்று எண்ணுகிறேன். Yeah. So can you all let me know in the chat section, so if the audio video everything is clear audio video clear ஆ இருக்கா அப்படிங்கறத மட்டும் சொல்ல முடியுமா? இப்போ clear-ஆ? Yes, okay, super. So sorry for the டிலேக்கு சாரி. இதுக்கப்புறமா இந்த பிரச்சனையும் வராது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லைவ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் த லிங்க் வித் தெம் அண்ட் ஆஸ்க் தெம் டு ஜாயின் த லைவ் செஷன். ஓகே, யா. ஸோ நிறையா பேர் தீமினல் பற்றி கேட்டே இருக்கீங்க. ஐ வில் டெல் யூ, டோன்ட் வரி. பிஃபோர் தேட், யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அப்போ தான் நீங்கள் சேட்டில் எங்கள் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். ஓகே, so each and every 10th standard students who are watching this live session, please make sure you are subscribing. Okay, yeah. ஸோ இப்போ நிறைய பேர் தீமினல் மேம் தீமினல் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நாங்கள் பேசிக்கலி வி ஹேட் த தீமினல் பேட்ச் ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் நிறைய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் எங்களுக்கும் தீமினல் வேணும், எங்களுக்கும் தீமினல் பேட்ச் வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் yesterday we launched this batch. So 3 days, yesterday, today and tomorrow there is going to be offers, which is in the batch உங்களுக்கு
1999க்கு கிடைக்கும். இதே நீங்கள் அப்புறமா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2500க்கு இந்த பேட்ச் வந்து இருக்கும். ஸோ திஸ் பேட்ச் ப்ரைஸஸ் 2500 வந்து ஏறிடும். நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு 2 நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1999க்கு எவ்ரிடே சாயந்தரம் லைவ் கிளாஸ் இருக்கும். அதே லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங் எப்பயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். லைவ் கிளாஸில் நீங்கள் எங்கள் கூட இதே மாதிரி இன்டராக்ட் பண்ணி டவுட் சால்விங் பண்ணலாம். ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுட் சால்வ் பண்ணிக்கலாம். ஏஐ டவுட் சால்விங் ஃபீச்சர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி கிளாஸஸ்க்கு யூ ஆர் கோயிங் டு பி கெட்டிங் பிடிஎஃப்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. Now coming to the compulsory questions. Okay, so the compulsory questions வந்து எங்கேருந்து வரும் எப்படி வரும்னா it is going to be from book inside only. So இந்த compulsory question public examல economicsலேருந்து வரதுக்கான நிறைய chances வந்து இருக்கு. So இந்த compulsory questions நீங்க கரெக்டா படிக்கிறதுக்காக உங்க புக்ல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பாக்ஸஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பப்ளிக்ல கேட்டிருக்காங்கன்னா why டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா வந்து எது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்லேருந்தே 3 வருஷத்துல நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் கேட்டாங்க. மேபி இந்த வருஷம் நமக்கு பப்ளிக்ல ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் கூட கேட்கலாம். ஸோ இது எல்லாமே புக்கில் அந்த சாப்டரோட எண்டில் இருக்கக்கூடிய கிளாசரி அப்படி இல்லைனா இருக்கக்கூடிய இந்த ப்ளூ பாக்ஸஸ்லேருந்து தான் வந்து கேட்குறாங்க. சரியா? ஓகே கைஸ், ஸோ யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் வந்து வேணுமோ இதே லைவ்ல நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப்ஸை மறக்காம பார்த்துருங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? ஓகே இல்லை எதுவும் வெடிக்காம இருக்கணும். ஐயோ காது ஏதாவது வெடிச்சு கிடிச்சு லட்சக்கணக்கில் செலவு வச்சிருமோன்னு பயமா இருக்கு. வேண்டிப்போம் செக்கம்மா. ஓகே, யா. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லியில் 8 மார்க்ல 1 2 3 4 வாட்டி 4 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ். அப்போ மொத்தமாக 5 6 7 டைம்ஸ் வந்து இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லேருந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டரில் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ மொத்தமாக 5 காசஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். அலையன்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? கூட்டணி என்பது வந்து பொருள். ஸோ யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர்னா எதிர்கட்சி, எதிர்கட்சியோட கூட்டணி அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். வயலண்ட்னா என்ன அர்த்தம்? அக்ரெசிவ், ஆக்ரோஷமான, கோபமான. ஓகே, ஸோ வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். அடுத்து ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. இது 3வது பாயிண்ட். இதெல்லாம் பத்தி டீட்டெயிலாக படிப்போம் ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் த பால்கன்ஸ். இம்பீரியல் அப்படின்னாலே வந்து இப்போ ஒரு பண உதவி மாதிரி பண்ணி அது மூலமா அவங்கள அடிமைப்படுத்துறது தான். சரியா? அடுத்து த பால்கன் வார்ஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்டிப்பா நீங்க எழுதிடும். அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி அப்படின்னு வந்து அர்த்தம்டா. சரியா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஆஃப் ஆயிடுமா இப்போ? பசங்களா சப்போஸ் வந்து ஆஃப் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, திருப்பியும் லைவ் வந்து கண்டினியூ ஆகும். சரியா? ஓகேவா? ஸோ தெர் இஸ் அ இஷ்யூ கோயிங் ஹியர். ஓகே, இங்கே வந்து ஏதோ புயல் போல, அதனால வந்து பயங்கரமாக பவர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அதனால நடுவில் உங்களுக்கு லோடிங் சுற்றிட்டே இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. வெளியில் போயிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வரும். ஓகே, நீங்கள் அதே பேஜில் வெயிட் பண்ணாமல் சும்மா நம்ம சேனல்லே 2 ஷார்ட்ஸை பார்த்துட்டு திருப்பி வாங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஹலோ எவ்ரிபடி, ஹாய். ஸோ சாரி, வெரி வெரி சாரி, எக்ஸாம் டைமில் வந்து உங்களை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறதுனால. வந்தாச்சா எல்லாருக்குமே? ஆடியோ வீடியோ வந்து கிளியராக இருக்கா? இஸ் த ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர் ஃபார் யூ? இஸ் த ஆடியோ வீடியோ கிளியர் ஃபார் யூ? கிளியர்னா சாட்டில் கிளியர் அப்படின்னு மட்டும் போடுங்க. ஸோ வி ரியலி ஹோப் இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இன் தட் கேஸ் இஃப் வி ஆர் கேன்சலிங், பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பட் ஐ திங்க் தேர் மைட் பி சம் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா வி ஹாவ் சம் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ். டொம்முன்னு வோல்டேஜ் மாதிரி வெடிச்சிட்ருக்கு. ஸோ இட்ஸ் பிட் ரிஸ்கி. சரியா? ஷாக்கு அடிக்கும்.
அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வரலன்னா லைவ் அழகாக முடிச்சு கொடுத்துட்றோம். பிரச்சனை வரும் அப்படின்னா வி வில் ஸ்டாப்பு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே நிறைய செஷன் எடுத்ததெல்லாம் ரெக்கார்டிங் பார்த்துக்கோ. சரியா? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்றோம். ஆனால் ஏதோ ரெயின் இருக்கா தெரியலடா. அது என்னமோ ஆக்சுவலாக ஃபுல் டே பவர் கட் இருந்தது, அதுக்கப்புறம் பவர் வந்தது, என்னமோ பிரச்சனையாக இருக்குது. சரி, பார்த்துக்கலாம். நீ கிளாஸ் கவனி. ஓகே, சாரி அண்ட் தேங்க்யூ. சரியா? ஓகேப்பா. ஸோ நம்ம டாப் 5 and 8 மார்க்ஸில் டக்குன்னு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதுலேருந்தே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். மீண்டுமா? ஆமாம், மீண்டுமே கண்ணு வச்சுட்டாங்க. திருப்பி நம்ம சுற்றி போட்ட பவர்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ரியலாகவே சுற்றி போடணும். யார் சார் அந்த டைலாக்கை சரியாகவே சொல்லலை? வந்து இப்போ தாய்க்கண் நாய்க்கண் அப்படிலாம் தானே வரும். நீங்கள் தான் வந்து டைலாக் தப்பாக சொல்லிட்டீங்க. பெஸ்டி கண்ணு அது இதுன்னு. எக்ஸாம் டைம். வாங்கப்பா. ஸோ வந்து யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் அப்படின்னா வந்து கூட்டணி. ஓகே, ஸோ யூரோப்பியன் அவங்க வந்து ஒரு கூட்டணி செட் பண்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா எதிர் கூட்டணி தான் வந்து கவுண்டர் அலையன்சஸ். வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், ரொம்ப அக்ரெசிவா வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு imperial power politics and then the Balkan wars. Immediate cause கண்டிப்பா எழுதலாம், தப்பு கிடையாது. immediate cause வந்து நீங்க எழுதலாம். European alliances and counter alliances பாருங்க. 1900ல the European great powers were divided into two armed camps. ரெண்டு ஆயுதங்களை கொண்ட படையா வந்து பிரியுது. two armed camps அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டு ஆயுதங்களை கொண்ட படையா வந்து பிரியுது. ஓகே, it consisted of central powers. அதுல ஒரு one of the powers தான் எது? central power. இன்னொரு பவர் வந்து எது? allied powers. ஓகே, alliedனா கூட்டணி, 2-3 பேரா சேர்ந்து ஜாயின் ஆன ஒரு கூட்டணி என்று பொருள். ஓகே, central powers formed the triple alliances. இந்த central powersல வந்து பாத்தீங்கன்னா 3 நாடுகள் சேர்ந்து கூட்டணி வந்து வைக்கிறாங்க. யாரு? ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி சேர்ந்து சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு பவர்ஸை வந்து ஃபார்ம் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அலைடு பவர்ஸ் ஃபார்ம் த ட்ரிபிள் ஆன்டான்டே ஃபார்ம் பண்றாங்க இந்த அலைடு பவர்ஸ் சேர்ந்து. அதுல யார் இருக்காங்க? இங்கிலாந்து இருக்காங்க, பிரான்ஸ் இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா வந்து இருக்காங்க. அடுத்து violent forms of nationalism. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ patriotismனா உங்களுக்கு தெரியும், தேசப்பற்று அப்படின்னு சொல்லுவோம். nationalismனா என்ன தெரியுமா? இது என்னோட நாடு, கரெக்டோ தப்போ, I support it. ஓகே, my country, right or wrong, I support it. அதுதான் வந்து என்னது? violent forms of nationalism அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இப்போ இங்கிலாந்துல வந்து அதை என்ன பண்றாங்க? blind patriotism. ஓகே, ரொம்ப கண்மூடித்தனமான எது சரி தப்புன்னு யோசிக்காம கண்மூடித்தனமான ஒரு patriotism வந்து இருக்கு. பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். ஓகே, ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு பேட்ரியாட்டிசம். ஜெர்மனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன்ஸ் கல்ச்சர். இது 3 மார்க்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? பிரான்ஸோடைய சாவனிசம், ஜெர்மன்ஸ் கல்ச்சர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி தான் எல்லாத்துக்குமே வந்து லீடர், ஜெர்மனி தான் இருக்கிறதுலே பெரிய பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரு. ஓகேவா? இதுதான் வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இதெல்லாம் தான் வந்து காரணமா இருந்திருக்கான். எதுக்கு? வேர்ல்டு வாருக்கு, உலக போருக்கு. aggressive attitude of German emperor. So இந்த ஜெர்மன் எம்பரர் யாரு? எம்பரர் கெய்சர் வில்ஹெல்ம் II. ஓகே, இந்த கெய்சர் வில்ஹெல்ம் II அப்படிங்கிற அந்த எம்பரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவா வந்து இருக்காரு. ரொம்ப கோபக்காரமாவும் ரொம்ப வந்து நாதான் பெருசு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பிஹேவ் பண்றாரு. ஓகே, he proclaimed that Germany would be the leader of the world. இந்த உலகத்துக்கே ஜெர்மனி தாங்க லீடர், ஜெர்மனி தாங்க வந்து மெயின் ஹெட் அப்படிங்கிற மாதிரி proclaim அப்படின்னா வந்து சொல்றாரு, அவரு கிளைம் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். The Germany navy was expanded against Britain. நேவி என்பது கடற்படை இருக்குல்ல, அதை வந்து பிரிட்டனுக்கு அகெயின்ஸ்டா பயங்கரமா அவரு எக்ஸ்பேண்ட் பண்றாரு. France and Germany were old rivals.
ஆல்ரெடி பிரான்ஸும் ஜெர்மனிக்கும் ஒரு பழைய பகை வந்து இருக்கு. ஓல்டு ரைவல்ஸ்னா என்ன அர்த்தம்? பழைய பகை. இந்த மாதிரி கதையை கேட்டுட்டீங்கன்னா ஓனா கூட எழுதிக்கலாம், கீவேர்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு எனிமீஸ் அப்படின்னு எழுதினாலும் மார்க் உண்டு. சரியா? அதுக்கு தான் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். சரியா? கம்பல்சரி கொஷின் என்னென்ன வருங்கிறத நான் லைவ்லேயே சொல்கிறேன், டோன்ட் வரி. யாரெல்லாம் கம்பல்சரி கொஷினுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நான் இந்த லைவ் அப்போ நான் உங்களுக்கு கம்பல்சரி கொஷினை பற்றியும் சொல்கிறேன். சரியா? ஓகே. த பால்கன் இஷ்யூ. இப்போ இந்த பால்கன் இஷ்யூல என்ன? 9th லைவ் யார் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாருடா? 9th லைவ் யார் சார் வில் ஸ்டார்ட் நவ். ஓகே. The League attacked and defeated Turkish forces in the first Balkan War. First Balkan Warல வந்து லீக் வந்து என்ன பண்ணிட்டாங்க? டர்க்கிஷ் ஃபோர்ஸஸை அட்டாக் பண்ணிட்டாங்க. அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் லண்டன். ட்ரீட்டி அப்படின்னா ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி நியூ ஸ்டேட் அல்பானியா வாஸ் கிரியேட்டட். புதுசாக அல்பானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. Division of Macedonia, however, did not satisfy Bulgaria. So, மெசிடோனியாவை வந்து பிரிச்சது பல்கேரியாவுக்கு பிடிக்கல. Bulgaria's war ended with signing the Treaty of Bucharest in August 1913. அப்போ பல்கேரியா வந்து என்ன பண்றாங்க? இன்னொரு ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்றாங்க. இது கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்க நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. என்னது? ஆகஸ்ட் 1913ல ட்ரீட்டி ஆஃப் புஷரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றாங்க. சரியா? ஓகே. ஸோ த லீக் அட்டாக்ட் அண்ட் டெஃபீட்டட் டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் இந்த ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ல டர்க்கிஷ் ஃபோர்ஸஸை வந்து ஃபர்ஸ்ட் டெஃபீட் பண்றாங்க. அப்புறமா ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி ஒரு புதிய ஸ்டேட் அல்பானியா அப்படின்னு ஒரு புதிய ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்றாங்க. மெசிடோனியாவை பிரேக் பண்றாங்க, ஆனா அது வந்து பல்கேரியாவுக்கு பிடிக்கல. அடுத்து ட்ரீட்டி ஆஃப் புஷரிஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்து சைன் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, இம்மீடியட் காஸ். இதுதான் உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் த மெயின் காஸ். ஓகே. 9th லைவ் வில் பிகின். நான் ஒரு நிமிஷம், நான் 9th சார்ட்ட யார் சார்ட்ட கேட்குறேன், ஒரு நிமிஷம். வந்து 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 9th லைவ் will begin by 7:30. ஓகே. யா. இம்மீடியட் காஸ் வந்து என்னது அப்படின்னா ஜூன் 28 அப்போ, ஜூன் 28 1914 அப்போ ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Princip Apostolian Zerb. அதாவது பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஜோசப் அப்படிங்கிற ராஜாவுடைய ஒரு வாரிசு. ஹெயர் அப்படின்னா வந்து என்னது? வாரிசு. ஓகே. ஓ நைஸ், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தாண்டா வந்திருக்கு மணிகண்டா, சூப்பர். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட். ஓகே. ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அவர் வந்து யாருடைய வாரிசு? பிரான்ஸ் ஜோசப். ஓகே. அந்த ராஜாவுடைய வாரிசு. அவரை வந்து யாரு கொன்னுட்டாங்க? பிரின்சிப் அப்படிங்கிற பாஸ்னியன் செர்பியன். ஓகே. அது அவங்க எப்படி நம்ம இந்தியன் சொல்றோம்ல, ஆங்கிலோ இந்தியன் சொல்றோம், அந்த மாதிரி பாஸ்னியன் செர்பியன் தான் பாஸ்னியன் செர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரின்சிப் என்பவர் அவரை கொலை பண்ணிடுறாங்க, அதுதான் அசாசினேட். ஓகே. அடுத்து பாருங்க, this was the immediate cause of the first world war. இதுக்கு முன்னாடி இருந்ததும் first world warக்கு ஒரு காரணம் தான். ஆனா இம்மீடியட்டா டேய் வார் வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடைசி காரணமா, இம்மீடியட் காரணமா இருந்தது வந்து எது? இந்த பிரான்ஸ் ஜோசப் உடைய மகன் ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட கொலை பண்ணது தான். ஓகேவா? யாருக்கெல்லாம் கிளியர்? எல்லாருக்குமே கிளியரா? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். இப்போ இந்த கொஸ்டின் வந்து 8 மார்க்ல ஒரு வாட்டி, 5 மார்க்ல 3 வாட்டி கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அதை விட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. ஓகே. அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. ஓகே. வேர்ல்டு வார் 2 அதாவது 5 மார்க்ல மட்டுமே 1 2 3 4 5 வாட்டி, 8 மார்க்ல ஒரு வாட்டி நமக்கு இதை கேட்டிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 இந்த உலகத்தையே அடிப்படையா நிறைய விஷயத்துல மாத்திருச்சு. அதை தான் சொல்றாங்க வேர்ல்டு வார் 2 சேஞ்ச் த வேர்ல்ட் இன் ஃபண்டமெண்டல் வேஸ். அடிப்படையாவே இந்த உலகத்தை நிறைய விஷயத்துல வந்து இந்த வேர்ல்டு வார் மாத்திருச்சு. The world was
polarized into two main blocks. Polarized னா என்ன தெரியுமா? இப்படி நார்த் போல் சவுத் போல் இருக்குல்ல, அந்த மாதிரி வேர்ல்டே ரெண்டு எக்ஸ்ட்ரீமா பிரிஞ்சிருச்சு. எப்படி பிரியுது? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சூப்பர் பவரா பிரிஞ்சிருச்சு. One led to the United States with the pronounced anti-communist ideology and other by Soviet Russia. ஸோ கம்யூனிசம் கொள்கையை ஃபாலோ பண்ணுற சோவியட் ரஷ்யா ஒரு தனி கொள்கையாகவும் ஒரு தனி பவராகவும், ஆன்டி கம்யூனிஸ்ட் ஓகே கம்யூனிஸ்டுக்கு அகெயின்ஸ்டா ஓகே கம்யூனிஸ்டுக்கு அகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓகே யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு தனி பவராகவும் வந்து பிரியறாங்க. சரியா? யூரோப்பும் ரெண்டா பிரியுது, கம்யூனிஸ்டாவும் நான் கம்யூனிஸ்டாவும் பிரியறாங்க. சரியா? ஸோ வேர்ல்டு வார் உடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே ஃபண்டமெண்டலாக அடிப்படையாக நிறையா விஷயத்தில் வந்து மாறுது. ஒன்று கம்யூனிஸ்டாகவும் ஒன்று ஆன்டி கம்யூனிஸ்டாகவும், ஒன்று யுஎஸ்ஏவாகவும் ரஷ்யாவாகவும் பிரியுது. கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொள்கைடா ஓகே ஒரு கொள்கை. இப்போ நம்ம நாட்டில் பார்த்த அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? நீ மாசத்துக்கு இவ்வளோதான் சம்பாதிக்கணும், நீ வந்து உனக்கு இவ்வளோதான் தேவை இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு லிமிட் இருக்கா? இல்லை. ஆனால் கம்யூனிசம் கொள்கைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீ சம்பாதிக்கிறது வந்து கவர்மெண்ட் தான் வந்து டீல் பண்ணும். நீ அது எப்படின்னா கவர்மெண்ட் இப்போ நாட்டில் சம்பாதிக்கிறவங்க எல்லார் காசையுமே எடுத்து கவர்மெண்ட் தான் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கும். சரியா? we don't have the power over the money. ஓகே கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம பணத்து மேலே பவர் வந்து இருக்கும். நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன்னா பன்மடங்கு பெருகுதல் அப்படின்னு வந்து அர்த்தம். நியூக்ளியர் அப்படின்னா என்னது? நியூக்ளியர் வெப்பன். எப்போ வேர்ல்டு வார் முடிஞ்சதோ உடனே என்ன பண்ணிட்டாங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு பக்கம், சோவியட் யூனியன் ஒரு பக்கம், ரேஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. எதுக்கு ரேஸு? நீ பெருசா நான் பெருசா? இந்த நியூக்ளியர் பவர்டு வெப்பன், இந்த நியூக்ளியர் வார் மாதிரி இந்த நியூக்ளியர் வெப்பனை, ஆட்டம் பாம்பு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலி வந்து போட்டி வச்சுக்கிறாங்க. சரியா? they built a large stockpile of such weapons. அந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸை ஸ்டாக்கா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. 9th வந்து பார்த்தீங்கன்னா யாழ் சார் வந்து 7:30க்கு லைவ் வராரு. 1 மார்க் கொஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த மாதிரி ஷார்ட் லைவ் வரோம். சரியா? ஓகே. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கைராக்கெட்டட், அதாவது உச்சத்தை எட்டியது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றது, ஆர்மிக்காக ஸ்பெண்ட் பண்றது வந்து காசு ஸ்பெண்ட் பண்றது வந்து உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். ஓகே வேர்ல்டு வார் முடிஞ்சது, நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸை வந்து உருவாக்குறாங்க. என்னென்ன இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ், யூஎன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ். அடுத்து த வேர்ல்டு பேங்க், உலக வங்கி அப்படின்னு சொல்றோம், வேர்ல்டு பேங்க். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு மன்றம் அமைக்கிறாங்க. மன்றம் அப்படிங்கறதா இங்கிலீஷ்ல ஃபாரம் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுல கண்ட்ரிஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால், நீ ஒரு பெரிய கண்ட்ரியாவோ இருந்துக்கோ, இல்லை நீ ஒரு குட்டி கண்ட்ரியாவோ இருந்துக்கோ, நீ என்ன பண்ணலாம்? நீ வந்து சமமா எங்க கூட உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபாரம். ஸோ என்னென்ன இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வராங்க? 3 இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வராங்க. இதுதான் வந்து நமக்கான கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரு? யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF. 3 பெரிய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வராங்க. colonial powers were forced to give independence to former colonies in the process of decolonization. Decolonization நடக்குது. இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா அப்படி decolonization நடக்கிறப்போ இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சுதந்திரம் கிடைக்குது. கொலோனியல் பவர்ஸ்னா யார் தெரியுமா? இப்போ இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணது யாரு? இந்தியாவை யாரு புடிச்சு வச்சிருந்தாங்க? நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவை யாரா புடிச்சு வச்சிருந்தாங்க? சாட்ல சொல்லுங்க குயிக்கா. யாரு? பிரிட்டிஷ் பிடிச்சி வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பிரிட்டிஷ் தான் வந்து என்னது? கொலோனியல் பவர்ஸ். ஸோ அந்த பிரிட்டிஷ் தான் அப்போ கொலோனியல் பவர்ஸ். அப்போ நம்ம யார்? அப்போ
காலனிஸ். ஓகே, நம்ம யார் அப்போ? காலனிஸ். ஸோ பிரிட்டிஷ் புடிச்சிருந்த எல்லா காலனிஸையுமே வந்து என்ன பண்ண சொல்றாங்க, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி போய் வேற நாடை கைப்பற்றி வச்சிருக்கீங்களோ அந்த கைப்பற்றிய நாடெல்லாம் இப்பவே அவங்களுக்கு நீ இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. சரியா? அப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, நிறைய பேர் போராடியது. ஓகே, நிறைய பேர் நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்து பாடுபட்டிருக்காங்க இல்லையா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அது ஒரு பக்கம் முக்கியமான காரணமா இருந்தாலும் என்ன ஆயிருக்கு, வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஃபோர்ஸ் பண்றாங்க எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசனா வந்து கடைசி ரீசனா வந்து இருந்திருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது வந்து யாருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது யாரு? இந்தியாவுக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, assess the structure and activities of UN. இந்த क्वेश्चन 8 மார்க்ல 3 வாட்டி 5 மார்க்ல 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஆனா அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चனை முடிச்சிட்டு நான் இங்க வரேன். ஓகே, அது என்ன தெரியுமா? தோ வாங்க, இந்த क्वेश्चन தான் செம்ம இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இது பாருங்க, 8 மார்க்ல ஒரு 3 வாட்டி, 5 மார்க்ல ஒரு 1 2 3 4 4 வாட்டி இந்த क्वेश्चन கண்டிப்பா உங்க குவார்டர்லி क्वेश्चन பேப்பர்ல இருக்க போகுது. ஓகேவா? மேப் வந்து இன்னைக்கு 9 o'clock லைவ்டா. மேப் வந்து டுடே 9 o'clock லைவ். ஓகே, யா. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜா ராம் மோகன் ராய். ஸோ என்னது, ரோல் பிளேட் பை 19th century reformers towards the cause of women. அந்த காலத்துல பெண்களை ரொம்ப ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ நான் சொல்ல தேவையில்ல, கொஞ்சமா ஆனாலும் இருக்கு இல்லையா, லைட்டா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ராஜா ராம் மோகன் ராய். ஃபர்ஸ்ட் நம்ம யார் யாரை பத்தி, இப்போ 5 பேரை பத்தி மொத்தமா படிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் படிக்க போறது வந்து ராஜாராம் மோகன் ராய் பத்தி நான் ஈஸியா சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோ பார் 1 2 3 4 5 6 7 7 வாட்டி கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் deeply concerned with prevailing customs of sati, child marriage, polygamy. இப்போ நான் பாக்ஸ் போடுற வார்த்தைகள்லாம் இருந்தா உங்களுக்கு மார்க், அது இல்லைன்னா நோ மார்க் அட் ஆல். ஓகே, நல்லா கவனிங்க. சதி அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ புருஷன் செத்துட்டான் அப்படின்னா, செத்துட்டாரு அப்படின்னா மனைவியை என்ன பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்னா அந்த நெருப்புல வந்து குதிக்க சொல்லிடுவாங்க. அந்த ஒரு சிஸ்டம் பேர் தான் வந்து சதி. அதெல்லாம் வந்து இருந்துச்சு, அதுக்கு அகெயின்ஸ்டா போராடுறாரு. அப்புறமா சைல்டு மேரேஜ், சின்ன குழந்தையா இருக்கும், 2 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு தான் இருக்கும், அந்த குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுதான் வந்து சைல்டு மேரேஜ். அதுக்கும் அகெயின்ஸ்டா, அதுவும் தப்புன்னு சொல்லிட்டு போராடுறாரு. பாலிகேமி அப்படின்னா ஒரு பையன் ஆர் பையன் ஒரு மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஓகே, 2 பேரை கல்யாணம் பண்றது, 3 பேரை கல்யாணம் பண்றது, மோர் தேன் 1, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலிகேமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். He advocated the rights of widows to remarry. அப்ப அவர் என்ன சொல்றாரு, விடோ, கணவன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபை நம்ம விடோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த விடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணலாம், மறுமணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து போராடுறாரு. அடுத்து he wanted polygamy to end. எப்படியாச்சும் இந்த பாலிகேமிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. he condemnedனா பயங்கரமா எதிர்க்கிறாருன்னு அர்த்தம். the subjugation of women. subjugation என்ன தெரியுமா, women வந்து அடக்கிட்டே இருக்கிறது. ஓகே, உமனை வந்து இல்லை, ஏய் நீ இது பண்ணாத அது பண்ணாத, நீ வந்து சமயக்கட்டில் தான் நீ வந்து இருக்கணும், நீ வீட்டோட சமைச்சிட்டு தான் நீ இருக்கணும், நீ வெளியெல்லாம் போகக்கூடாது, நீ முன்னேறக்கூடாது, நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க உமனை வந்து அடக்கி வைக்கிறாங்களே, அந்த அடக்குமுறை வந்து அகெயின்ஸ்டா போராடுறாரு. he strongly advocated education for women. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த தீர்வா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னது, எஜுகேஷன் ஃபார் women. ஓகே, ஸோ ராஜாராம் மோகன் ராய்ல என்னென்ன எழுத போறீங்க, he was against 3 விஷயம். ஒன்று சதி, சைல்டுலேருந்து வரும், குழந்தையிலேருந்து வரும். ஃபர்ஸ்ட் சைல்டு மேரேஜுக்கு அகெயின்ஸ்டா, அப்புறமா கல்யாணம் பாலிகேமிக்கு அகெயின்ஸ்டா, அப்புறமா சதிக்கு அகெயின்ஸ்டா போராடினாரு. என்னென்ன கொண்டு வந்தாரு, 2 விஷயம் கொண்டு வந்தாரு, விடோ ரீமேரேஜ் கொண்டு வந்தாரு, அப்புறமா வந்து எஜுகேஷன் டு விமன் கொண்டு வந்தார். 2 விஷயம். ஓகே, விடோ ரீமேரேஜ் கொண்டு வந்தாரு, எஜுகேஷன் டு விமன் கொண்டு வந்தாரு. இவர் தான் ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா, சூப்பரா, கிளியரா? அடுத்து பாருங்க, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகே,
ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 9th லைவ் வந்து 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் தம்பிங்களா, இன்னும் ஒரு 4 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகும். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா promoting education for girls and help them in setting up a number of schools. பெண்களுக்கு எஜுகேட் ஆனாங்க அப்படிங்கறது வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணும் இன் விமன்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கறத பிலீவ் பண்ணி தான் என்ன பண்ணாரு, எஜுகேஷன் டு விமன்ஸை வந்து கொண்டு வந்தாரு. ஸோ நிறைய ஸ்கூல்ஸை உருவாக்கினாரு. He dedicated his whole life for the betterment of child widows of the Hindu society. So சைல்டு விடோஸ்னா என்ன, அந்த குழந்தைய ஒரு 5 வயசு தான் இருக்கும், 10 வயசு தான் இருக்கும். அந்த காலத்துல மருத்துவ வசதியும் இருக்காது. ஸோ அந்த குழந்தையோடைய கணவன் ஒரு 14 வயசு இருக்காங்க இல்ல ஒரு 10 வயசு இருக்காங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போவே அந்த சின்ன குழந்தை விடோவாயிடும் இல்லையா. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா போராடுறாரு. அதுக்காக தன்னுடைய ஹோல் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி டெடிகேட் பண்ணி உழைச்சாரு. ஸோ அதுதான் he dedicated his whole life. சைல்டு விடோஸ்க்காக அவர் வந்து போராடினார். His movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act of 1856. Okay, so அது மூலமா வந்து என்ன கொண்டு வந்தாங்க, அவர் போராட்டத்தின் இறுதியா, அவர் போராட்டத்தின் முடிவா என்ன வந்தது, விடோஸ் ரீமேரேஜ் ரீஃபார்ம் ஆக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட், விடோஸ் ரீமேரேஜ் ரீஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856 கொண்டு வந்தாரு. ஓகேவா. ஸோ இப்போ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்ல என்ன எழுதுவீங்க, கேர்ள்ஸுக்கு எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணாரு. எப்படி, நிறைய ஸ்கூல்ஸ் செட்டப் பண்றது மூலமா. சைல்டு விடோஸ்க்கு அகெயின்ஸ்டாவும் அவங்களுடைய பெட்டர்மெண்ட்டுக்காகவும், சைல்டு விடோஸ்க்கு அகெயின்ஸ்டா கிடையாது, அந்த சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா சைல்டு விடோஸுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக என்ன பண்ணாரு, அவரு தான் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணாரு. அவர் மூலமா தான் என்ன வந்தது, இந்த விடோஸ் ரீமேரேஜ், விடோஸும் மறுமணம் செய்யலாம் அப்படிங்கிற ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856 பாஸ் ஆச்சு. அடுத்து பாருங்க, ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரானடே. ஸோ இந்த ரானடே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இந்த விடோ மட்டும் பிரச்சனை கிடையாது. இப்போ கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மனைவிக்கு ரொம்ப வயசு கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கும் நடுவில் இருக்கும் எப்படி வேணா இருக்கட்டும், அவங்க யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதை உடைக்கிறதுக்காக தான் இத்தனை பேர் போராடி இருக்காங்க. என்ன சொல்றாங்க, விடோ ரீமேரேஜ் அசோசியேஷனை கொண்டு வராங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ். ஓகே, இன்டர் காஸ்ட் அப்படின்னா வேற காஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் காஸ்ட் டைனிங். ஓகே, சமபந்தி போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமபந்தி விருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, எல்லா காஸ்ட்காரங்களுமே ஒன்னாவே உட்காந்து ஒரே இடத்துல வந்து சாப்பிடுறது, எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிடுறது தான் வந்து இன்டர் காஸ்ட் டைனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தென் விடோ ரீமேரேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன். 3 விஷயம்டா முக்கியமா, என்னது, விடோ ரீமேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் காஸ்ட் டைனிங். இந்த 3 விஷயத்துக்காக மகாதேவ் கோவிந்த ரானடே வந்து போராடி இருக்காரு. ஓகே, 3 விஷயம் என்னது, விடோ ரீமேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ், அப்புறமா இன்டர் காஸ்ட் டைனிங். இதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. நீங்க நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க, டிஏவி பப்ளிக் ஸ்கூல் அப்படி பார்த்திருக்கீங்களா? டிஏவி பப்ளிக் ஸ்கூல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ he declared the practices such as child marriage, prohibition of widow remarriage and the alleged polluting effects of foreign travel had no spiritual sanction. Okay, இப்போ இதெல்லாம் பண்றவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல இப்படிதாங்க, இப்போ ஆண்கள் இறந்துட்டா அது வந்து பெண்களை வந்து நெருப்புல போடணுங்கிறது வந்து நம்மளோட இது அப்படின்னு சொன்னாங்க. இதுனா எதுன்னு தெரியல, ஸ்பிரிச்சுவல், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம் பண்றதோ, இல்லைன்னா விடோ வந்து திருப்பி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதோ, இல்லைன்னா யாருமே ஃபாரினுக்கு டிராவல் பண்ணக்கூடாது, ஊரு விட்டு ஊர் போகக்கூடாது, ஊரு விட்டு ஊர் போய் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதோ எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்லையுமே இல்லை. எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்லையுமே வந்து இல்லை. ஸ்கிரிப்சுவல் புக்கு, இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் புக் இல்லை, ஸ்கிரிப்சுவல் புக்கு. ஓகே, ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து இந்த பகவத்கீதாவாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், எனி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிற எதுலேயுமே வந்து என்ன இல்லை, சாங்ஷன் இல்லை, இப்பெல்லாம் பண்ணணும்னு இல்லவே இல்லை. அடுத்து ஜோதிபா
பூலே. ஸோ ஜோதிபா பூலே அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய மனைவி சாவித்ரிபா பூலேவும். ஓகே, ஸோ ஜோதிபா பூலே அண்ட் ஹிஸ் சாவித்ரிபாய் பூலே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்றாங்க. இந்த அவரும் அதுக்காக தான் போராடி இருக்காரு. இந்த குழந்தை திருமணம் சைல்டு மேரேஜுக்காக எகெயின்ஸ்டா போராடுறாரு. அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ்க்கு சப்போர்ட் பண்றாரு. Jyotiba and his wife Savitribai Phule devoted their lives for the uplift of depressed classes. இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பயங்கரமா வந்து போராடுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அண்ட் ஜோதிபா பூலே opened orphanages and homes for widows. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விடோஸ்க்கு வந்து ஆர்ஃபனேஜஸ், இந்த இல்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஷ்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க, ஹோம்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுதான்டா. குயிக்கா ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? ரீகால் பண்ணிட்டு மற்ற கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் எஸ்ஏ பை 19th century ரிஃபார்மர்ஸ்ன்னு கேட்டால் அது வேற ஆன்சர். 19th century ரிஃபார்மர்ஸ் ஃபார் விமன் அப்படின்னு கேட்டால் தான் இந்த கொஸ்டின் வந்து வரும். ஸோ ராஜா ராம் மோகன் ராய் வந்து என்ன பண்றாரு? சத்தியை ஒழிக்கணும், சைல்டு ரீமேரேஜை கொண்டு வரணும், சைல்டு ரீமேரேஜை ஒழிக்கணும், சத்தியை ஒழிக்கணும், பாலிகேமியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாரு. அவர் என்ன பண்றாரு? விடோ ரீமேரேஜை கொண்டு வரணும் அண்ட் பெண்களுக்கு எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாரு. அடுத்து பாருங்க நம்மளுடைய ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து என்ன பண்றாரு? அவரும் விமனுக்கு வந்து எஜுகேஷனை ப்ரமோட் பண்றாரு. எப்படி? நிறைய ஸ்கூல்ஸ் செட்டப் பண்றது மூலமா நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க. ஏன்னா all these people firmly believe that education will make a change. Okay, how many of you agree in that? ஆமா, கல்வி எஜுகேஷன் கண்டிப்பா வந்து நிறைய விஷயத்துல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வரும், ஒரு அறிவை வந்து தரும். ஓகே, நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, நம்ம மேல ஒரு விஷயத்தை வந்து இம்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிற ஒரு திறனை தரும். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க? இந்த எஜுகேஷனை வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? நம்ம வந்து ஏதோ படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எக்ஸாம்ல எழுதி மார்க் வாங்கிட்டு மட்டும் போறதுனால எந்த ஒரு புண்ணியமும் வந்து கிடையாது. ஓகே, நம்ம படிக்கிறது இட் ஹாவ் டு அஃபெக்ட் ஆர் லைஃப். ஓகே, நம்ம வாழ்க்கையில அது ஒரு இம்பாக்ட் இல்லை, அதனால ஆஸ் அ பர்சனா நம்ம வந்து மாறல, அதாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகல, ரிஃபைன் ஆகலை அப்படின்னா நம்ம படித்த எல்லா படிப்புமே வேஸ்ட். அது பிஹெச்டி வரைக்கும் நம்ம படிச்சிருந்தாலும் கம்ப்ளீட் வேஸ்ட். சரியா? என்ன மார்க் வாங்கினாலும் கம்ப்ளீட் வேஸ்ட் இஃப் இட் டசன்ட் ரிஃபைன் யூ அப்படின்னா. ஓகே, ஸோ இவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரும் எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்கூல் செட்டப் பண்ணுறாரு. அவருடைய ஹோல் லைஃப்பை சைல்டு விடோஸ்க்காகவே டினோட் பண்றாரு. விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே 3 விஷயம் பண்றாரு. One is widow remarriage association and then intercaste marriage, intercaste dining. Okay, intercaste dining இந்த 3 விஷயம் வந்து பண்றாங்க. Then சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா இதே சைல்டு மேரேஜை ப்ரோஹிபிட் பண்றாரு, widow remarriage என்கரேஜ் பண்றாரு. ஓகே, அண்ட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் ட்ராவல். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்சுவலி வந்து எந்த ஒரு சாங்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஜோதிபா பூலே அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் சாவித்ரிபாய் பூலே 2 பேருமே வந்து சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்றாங்க, விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்றாங்க. இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்காகவும் விடோஸ்க்காகவும் நிறையா வீடுகள் செட்டப் பண்ணி அமைத்து தராங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா இது. ஸோ இது வந்து 5 மார்க்ல வந்து கேட்குறாங்க. தம்பிங்களா, இது வேற அது வேற. ஏன்னா இது வந்து circumstances that led the reform movements of 19th century. இது வந்து 5 மார்க்ல 1 2 3 4 4 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, விமன்னு கேட்டாதான் அது 19th century reformers for women. நல்லா கவனி, கொஸ்டின் டிஃபரன்ஸ் பாருங்க. discuss the circumstances that led, எதனால ரீசன் கேட்குறாங்க, ஏன் அவங்கெல்லாம் வந்து போராடினாங்க அப்படிங்கிற ரீசன் தான் இது. அண்ட் விமன்னு கேட்டால் தான் நம்ம போன வாட்டி படிச்ச கொஸ்டின். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஓகே, யா. English education introduced with the object of producing clerks also produced a new English educated middle class. This class
came under the influence of Western idea and thoughts. Christianity also had its effect on the newly emerging middle class. So இப்போ இங்கிலீஷ் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் இன்ட்ரடியூசிங் இங்கிலீஷ். ஓகே, இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாகவும், எஜுகேஷனை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாகவும், வெஸ்டர்ன் ஐடியாஸ் உள்ள வர்றது மூலமாகவும் என்ன கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ஆல்சோ கிறிஸ்டியானிட்டி வர்றது மூலமாகவும் என்ன கிரியேட் ஆச்சு அப்படின்னா, மிடில் கிளாஸ், ஓகே, லோவர் கிளாஸ் அப்பர் கிளாஸ் அப்படின்னு இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு வந்து ஒன்று வந்தது. நைட் ஸ்டைடுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிட முடியுமா, ஒரு சின்ன ஸ்டடி பிளான் தாங்க. 2 மார்க்குக்கு நான் ஆல்ரெடி 6 ஹவர்ஸ் லைவ் வந்திருக்கேன். அதில் 1 ஹவர் பிரேக்கு, 5 ஹவர் லைவ் தான். 2x ஸ்பீடில் பார்த்தா 2-2.5 மணி நேரத்தில் முடிச்சுலாம், நடுவில் நிறைய பிரேக் இருக்கும். ஸோ 2 மார்க் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் 2 மார்க்குக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லைவ் வந்திருக்கேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். 5 மார்க் 8 மார்க் படிக்காதவங்க இந்த லைவில் இருங்க, ஓகேவா? அதான் ஸ்டடி பிளான். தோ ஸ்மால் இன் நம்பர், கொஞ்சமா நம்பர்ஸ்ல ரொம்ப கம்மி ஆட்கள் இருந்தாலும் the educated middle class began to take a lead in political as well as in reform movements. ஸோ இந்த மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்றாங்க, பாலிடிக்ஸ்ல இந்த நம்மள ஆட்சி புரியறதுல வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. நிறைய சேஞ்சஸ், ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ இந்த ரிஃபார்மர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு சேஞ்சஸ்க்கான போராட்டத்தெல்லாம் ஈடுபடுறாங்க. The Indian reformers were, however, quite hesitant to subject their old notions and habit to critical scrutiny. Okay? Instead, they attempted to harmonize both Indian and Western culture. Their ideas and their actions helped to mitigate social evils such as, இதுதான் important, sati, female infanticide, child marriage and various superstitious beliefs. ஸோ இப்போ இந்தியன்ஸ் அப்படிங்கிறப்போ நிறையா பிலீஃப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, நிறையா வந்து நம்பிக்கைகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த நம்பிக்கைகள் வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நிறையா பேரால் வந்து முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் சமமாக ரெண்டுத்துக்கும் மர்ச் பண்ணி வர மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்தியன் ரிஃபார்மர்ஸ் வந்து உருவாகுறாங்க. அப்படிதான் சத்திய ஒழிக்கணும், சோஷியல் ஈவில் பேர் என்ன வச்சிருக்காங்க பாருங்க, சோஷியல் ஈவில்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. சதி, சதி என்பது கணவன் இறந்துட்டா பெண்களை வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்றது. ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலே வந்து என்ன பண்ணிடுவாங்க, கள்ளிப்பால் கொடுத்து கொலை பண்ணிடுவாங்க. இட்ஸ் நாட் கள்ளிப்பால், ஆக்சுவலி எதையோ ஒன்று கொடுத்து பெண் குழந்தைய வந்து கொலை பண்றது, குழந்தையிலேயே வந்து கொலை பண்றது, அதுதான் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு. அண்ட் சைல்டு மேரேஜ், குழந்தையிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது. வேரியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், இந்த மாதிரி நிறையா மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து தான் இந்த ரிஃபார்மர்ஸ்லாம் வந்து வராங்க. The reform movements of 19th century in the realm of religion fall under 2 broad categories. என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னா, the reformist movements like the Brahmo Samaj, Prarthana Samaj and the Aliga movement, and the revivalist movement such as Arya Samaj, Ramakrishna Mission, Deoband movement. ஸோ இப்போ இந்த ரீஃபார்ம்னா என்ன தெரியுமா, ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிறது. ஓகே, புரியலைன்னா கவனிக்கணும்டா, புரியல ஸ்பேம் பண்ணுற நேரத்துக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக கவனி, நான் 2வது வாட்டியும் வந்து சொல்லி தருவேன். ஓகே, டோன்ட் வெரி அட் ஆல். உங்கள் கைடில் இல்லை, ஆனால் இது கொஷினில் கேட்டிருக்காங்க, கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. ஓகே, யா. ஸோ 2ஆ வந்து பிரியுது, 2 ப்ராடு கேட்டகரிஸ், 2 ப்ராடு கேட்டகரிஸாக வந்து பிரியிறாங்க. ஒன்று வந்து என்னது, ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். ஓகே, ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்டாகவும் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்டாகவும் பிரியிறாங்க. இந்த ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ல யார் யார் வராங்க, பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகா மூவ்மெண்ட். பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ் அண்ட் தென் அலிகா மூவ்மெண்ட். ரைவலிஸ்ட் மூவ்மெண்ட்ல வந்து ஆர்ய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் தியோபனந்த் மிஷன் வராங்க. There were also attempts to challenge the oppressive social structure by ஜோதிபா பூலே. Another நம்ம இப்ப படிச்சோம்ல, அவங்களாமோ எமர்ஜ் ஆகி வராங்க. யார் யாரு, ஜோதிபா பூலே இன் புனே, நாராயண குரு, ஐயங்காலா
அயங்கலி இன் கேரளா அண்ட் ராமலிங்க அடிகளார் யாருப்பா? நம்ம தமிழ்நாடுல இருந்து, எங்க வடலூர்ல இருந்து, வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா அவரு. அண்ட் அயோத்திதாசர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அயோத்திதாசர், ராமலிங்க அடிகளார் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடுலேருந்து வந்த ரிஃபார்மிஸ்ட். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து எமர்ஜ் ஆறாங்க. அதுதான்டா அதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்துடா நெக்ஸ்ட் போலாமா? இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஹிட்லர் கொஸ்டினை பார்த்தலாம். ஹிட்லர் கொஸ்டின் நிறைய வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. circumstances that led to the rise of Hitler in Germany. இது 8 மார்க்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, 5 மார்க்ல 2 வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. சரியா? புரியுதா? யார் யாருக்கெல்லாம் புரியுது கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் கிளியரா புரியுது கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க. நோட்ஸ் கொடுத்தா ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணி எழுதிடுவீங்களா? கிரீன் ரெவல்யூஷன் கண்டிப்பா நடத்துறேன்டா சாலமன். அடுத்து கிரீன் ரெவல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, யா போலாமா? யா. ஸோ ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லேட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியில் ஹிட்லர் எப்படா வளர விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சரியா? ஓகே. த ஆரிஜின் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம். ஃபாசிசம் என்பது ஒரு கொள்கை. எப்படி கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு கொள்கை, டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு கொள்கை. ஓகே, அந்த மாதிரி ஃபாசிசம் அப்படிங்கிறது ஒரு கொள்கை. ஓகே, கொள்கை என்பது ஒரு பிரின்சிபல்ஸ். ஓகே, யா. goes back to 1919 where a group of 7 men 7 men எங்க மியூனிச்ல and founded the National Socialist German Workers Party. 7 பேரா சேர்ந்து ஒரு பார்ட்டி வந்து உருவாக்குறாங்க. அந்த பார்ட்டிக்கு பேர் தான் வந்து என்னது? இட் இஸ் நேஷனல் சோவியட் ஜெர்மன்ஸ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. ஓகே, அந்த பார்ட்டியை தான் என்னது அப்ரிவேஷன் பண்றாங்க, சின்னதா சுருக்கி நாசி பார்ட்டி அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. நாசி பார்ட்டி அப்படின்னு கொண்டு வராங்க. அதுல அந்த 7ல ஒன் ஆஃப் த பர்சன் தான் யாரு? அடால்ஃப் ஹிட்லர். அந்த 7ல ஒன் ஆஃப் த பர்சன் தான் அடால்ஃப் ஹிட்லர். வேர்ல்டு வார் 1 அப்போ, டியூரிங் த வேர்ல்டு வார் 1 he served in the Bavarian army. பெவேரியன் ஆர்மியில அவர் வந்து ஒர்க் பண்றாரு. served அப்படின்னா ஒர்க் பண்றாருன்னு அர்த்தம். a gifted speaker. அவருக்கு சமப்பெரிய பேச்சு திறமையால வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவருங்கிற மாதிரி நம்ம சொல்றோம்ல, அதுதான் வந்து இந்த gifted speaker அப்படிங்கிறது. he could whip up the passion of the audience. அப்பா மக்களை வந்து அப்படியே அப்படியே ஆடி போக வைக்கிறது தான் இந்த whip up the passion அப்படின்னு சொல்றது. whip up the passion அப்படின்னா மக்களை எல்லாம் அப்படியே பயங்கரமா கவரும் தன்மையா அவருடைய பேச்சு திறமை வந்து இருக்கு. 1923ல ஹிட்லர் வந்து என்ன பண்ணாரு? இந்த பவேரியாவுடைய பவரை வந்து கேப்சர் பண்ணலாம். இப்பதான் ஏசி போட்டேன். நீங்க போலையா சார்? லைவ் போலையா? ஓ, 9th லைவ் அப்படியே கட் பண்ணிட்டீங்களா? 1 மார்க் போல. இவர்கிட்ட சொல்லிடுங்க, பிரகாஷ் சார்கிட்ட. அவர் பட்டக்க போறாரு. ஓகேவா? சரிப்பா. ஸோ இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு? பவேரியாவுடைய பவரையே வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஓகேவா? டன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பாருங்க, ஹிஸ் லான்ச் ஆஃப் த நேஷனல் ரெவல்யூஷன். அவர் வந்து என்ன பண்றாரு? நேஷனல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெவல்யூஷனை வந்து லான்ச் பண்றாரு. எங்க? அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் மியூனிச். மியூனிச்சுடைய அந்த கடைசி மியூனிச்சை விட்டு தாண்டி, ஓகே, மியூனிச்சை விட்டு வெளியில வந்து அவர் லான்ச் பண்றாரு. லேண்டட் ஹிம் இன் பிரிசன். அதனால என்ன பண்ணிடுறாங்க? அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. டியூரிங் ஹிஸ் டைம் இன் பிரிசன். அப்படி ஜெயிலில் இருக்கிறப்ப கூட அந்த மனுஷன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணல பாருங்க. என்ன பண்றாரு? மீன் கேம்ப்ஸ் அப்படின்னா மை ஸ்ட்ரகிள்.
நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, மை ஸ்ட்ரகிள்னு ஒரு புக்கு வந்து எழுதுறாரு. ஆட்டோபயோகிராஃபி, அவரோட கதையை வந்து அவர் வந்து எழுதுறாரு. அதில் அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதி வைக்கிறாரு. சரியா? ஸோ மீன் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து அந்த ஜெயிலில் இருந்துட்டு எழுதுறாரு. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆஃப் 1932ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 lakh votes வந்து வின் பண்றாங்க. 60 lakh votes வந்து வாங்குறாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி. Alarmed capitalist and property owners titled towards supporting fascism, Hitler exploited this opportunity to usurp powers. அதாவது பாத்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து 60 லட்சம் ஓட்டு வந்து வின் பண்றாங்கல்ல. இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற கொள்கை வந்து என்ன தெரியுமா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்குலாம் நீ சம்பாதிச்சுட்டு போக முடியாது. நீ சம்பாதிக்கிற காசு கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். நீ சம்பாதிக்கிறத கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். கவர்மெண்ட் அந்த காசை எல்லாருக்கும் பிரிச்சு பங்கு போட்டு உனக்கு தரும். சரியா? நான் 1 லட்சம் சம்பாதிப்பேன், 2 லட்சம் சம்பாதிப்பேன், அதை நான் தான் வச்சுக்க போறேன், நான் தானே உழைச்சேன் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? அந்த காசை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் தான் பிரிச்சு தரும். இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை வந்து கம்யூனிசம் கொள்கை வந்து யாருக்கு பிடிக்காது? கேபிட்டலிஸ்டுக்கும் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸுக்கும், அதாவது முதலாளிகளுக்கு பிடிக்காம போகுது. கேபிட்டலிஸ்ட்ங்கிறது அது வேற ஒரு கொள்கை. கேபிட்டலிசம் கொள்கை அப்படிங்கிறது என்ன தெரியுமா, முதலாளித்துவம். என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் சம்பாதிச்ச காசுனா அதை நான் தான் வச்சுப்பேன், எனக்கு கீழே 4 பேர் வேலை பாருங்க அப்படிங்கிறதா வந்து இந்த கேபிட்டலிசம். சரியா? இந்த கேபிட்டலிஸ்டுக்கோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஸ்க்கோ அது வந்து பிடிக்கல. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவங்க வந்து ஹிட்லருடைய ஃபேசிசம்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஃபேசிசம் படி என்னன்னா, ஒருத்தன் தான் லீடர், டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் தான் லீடர், என் பேச்சுக்கு அகெயின்ஸ்டா நீ ஏதாவது பண்ணனா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறதான். சரியா? ஓகே. இந்த ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிக்கிறாரு, யூஸ் பண்ணிக்கிறாரு ஹிட்லர் டு அசப் பவர்ஸ். அசப் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, அபகரிக்கிறது அப்படின்னு வந்து அர்த்தம். பவர்ஸை வந்து அபகரிக்கிறது, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது, யூஸ் பண்ணிக்கிறது. அது நல்ல ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே. இப்போ நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர், the Nazi state of Hitler known as Third Reich brought an end to the parliamentary democracy. parliamentary democracy-க்கே ஒரு முட்டுக்கட்டு போட வச்சிருச்சு. Hitler replaced the flag of Weimar Republic by the swastika banners of National Socialism. இப்போ வந்து இந்தியாவோட ஃபிளாகே மாத்திட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த வீமர் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறதே வந்து இவரோட ஃபிளாகை காட்டுறேன் பாருங்க. தோ ஸ்வஸ்திகா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிம்பிளா வந்து ஹிட்லர் வந்து என்ன பண்ணிடுறாரு, மாத்திடுறாரு. த ஆர்மி ஆஃப் பிரவுன் ஷர்ட்டட் அண்ட் ஜாக் பூட்டட், பெரிய பெரிய பூட்ஸ் பாருங்க, பெருசா அந்த முட்டிக்கால் வரைக்கும் வரும்ல பூட்ஸ், அதான் ஜாக் பூட்டட். ஸோ பிரவுன் ஷர்ட்ஸ், ஜாக் பூட்டட், இதான் வந்து உங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அதெல்லாம் வந்து எல்லாரும் போட்டு சுத்தணும். அந்த ட்ரூப்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்மி, அந்த ட்ரூப்ஸை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றாரு. The Hitler youth was created. ஒரு யூத் மக்களை வந்து நிறைய பேர் உருவாக்குறாரு. லேபர் ஃப்ரண்ட் செட்டப். ட்ரேட் யூனியன்ஸ் வேர் அபாலிஷ்ட். சந்தை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்தையெல்லாம் வந்து ஒழிச்சிடுறாரு. அபாலிஷன் அப்படின்னா வந்து ஒழிச்சிடுறது, அதோட முட்டுக்கட்டு போட்டுறதுன்னு அர்த்தம். தேர் லீடர்ஸ் வேர் அரஸ்டட். யாராச்சும் வந்து ஒரு குட்டி பார்ட்டியில் அதுக்கு ஒரு லீடர் அந்த மாதிரிலாம் வரீங்கன்னா அவங்கள வந்து மொத்தமாக ஒழிச்சிடுறாரு. ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல். யாராச்சும் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பந்து பண்ணுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, இல்லைங்க நீங்கள் கொடுக்குற சம்பளம் பத்தலைங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாரு. ஓகேவா? அதுதான் இல்லீகல் அப்படின்னு கொண்டு வர. வேஜஸ் வேர் ஃபிக்ஸட் பை த கவர்மெண்ட். நீ இஷ்டத்துக்குலாம் சம்பாதிக்க முடியாது தம்பி, கவர்மெண்ட் உனக்கு வந்து ஒரு வேலைக்கும் எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணும். அவ்வளோதான் நீ சம்பாதிக்கணும், அவ்வளோதான் காசு தரணும், அது எல்லாமே கவர்மெண்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே. ஆல்சோ ஜூஸை வந்து போட்டு தள்ளுறதுல வந்து ஒரு பயங்கரமாக வந்து பண்ணாரு. நிறைய ஜூஸை வந்து போட்டு தள்ளி ஜூஸுக்கு அகெயின்ஸ்டா ஜெர்மன்ஸ், நம்ம தாங்க பியூர் ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன்ஸ்லாம் என்ன பண்ணாரு, ஜூஸ் எல்லாம் நம்ம ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி ஜூஸ் எல்லாம் கூண்டா பல லட்சம் ஜூஸை வந்து போட்டு தள்ளினாரு. சரியா? ஓகே. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஹிட்லர் பண்ணது. ஸோ ஹிட்லர் கொஸ்டின் முடிச்சிட்டோம்.
highlight the provisions of Treaty of Versailles relating to Germany. So இந்த question பாத்தீங்கன்னா 8 மார்க்கில் ஒரு தரம் 5 மார்க்கில் 3 தரம் கேட்டிருக்காங்க. Germany was found guilty of starting the war. ஜெர்மனி ஒன்னால தான்டா இந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி மேல தான் தப்பு, அதனால ஜெர்மனி மேல தான் தப்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னா ஜெர்மனி மேல தான் தப்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வார ஆரம்பிச்சதுக்கு. அண்ட் தேர்ஃபோர் was to pay reparations for the losses suffered. வாரால ஒரு நாட்டுக்கு எவ்வளோ லாஸ், எவ்வளோ பொருளாதார இழப்பீடுகள், அது எல்லாத்துக்கும் ஜெர்மனி தான் பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லாத்தையும் ரிப்பேர் பண்றதுக்கு நீ தான் தம்பி காசு தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. All central powers were directed to pay war indemnity. இந்த போர் வந்ததுக்கு எந்தெந்த சென்ட்ரல் பவர்ஸ் எல்லாம் வந்து காரணங்களா இருந்ததோ அவங்க எல்லாருமே வார் இண்டெம்னிட்டி அப்படின்னா போரால நடந்த இழப்புகளுக்கு, ஓகே, போரால நடந்த இழப்புகளுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போரால நடந்த இழப்புகளுக்கு வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. டைம் லைன் ஒன்ஸ் மோர் ஐ வில் ட்ரை ஹெமப்ரியா. மேப் நடத்துறப்போ டைம் லைனும் நடத்துறேன். The German army was to be limited to 1 lakh men. ஜெர்மன் ஆர்மில 1 லட்சம் மென் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஒரு குட்டி கடற்படையை தாங்க வச்சுக்கணும். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உன் கடற்படையை பெருக்கிட்டே போறது, உன் ஆர்மிக்கு நீ ஸ்பெண்ட் பண்றதை வந்து ஸ்கை ராக்கெட் பண்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து the union of Austria and Germany was forbidden. ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைக்கலாம் நீங்க ஒரு பிளான்ல இருந்திருப்பீங்களே, அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஆல் ஜெர்மன் காலனிஸ். ஜெர்மன் காலனிஸ்னா ஜெர்மன் வேற எந்தெந்த நாட்டெல்லாம் பிடிச்சி வச்சிருந்துச்சோ became mandated territories under League of Nations. அவங்க எல்லாரையும் நீ விட்டுறணும், அவங்க எல்லாத்தையுமே நீ ஃப்ரீ விட்டுறணும். அவங்க எல்லாருமே லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு கீழே வருவாங்க. சரியா? லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் ப்ரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் வித் ரஷ்யா அண்ட் புஷரிஸ்ட் வித் பல்கேரியா. ஸோ ட்ரீட்டி அப்படின்னா வந்து என்னதுடா? வாட் இஸ் ட்ரீட்டி? ட்ரீட்டி அப்படின்னா என்னப்பா? ட்ரீட்டினா என்னது? ஒப்பந்தம். கரெக்டா? ஓகே, இங்க வந்து ரிவோக் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரிவோக்? வாட் இஸ் ரிவோக்? கொஞ்சம் ஸ்லோவா நடத்துறேன்டா. மேனுவல் டோன்ட் வரி, ஐ வில் டீச் ஸ்லோலி, டோன்ட் வரி. ரிவோக் அப்படின்னா கேன்சல் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ ஒரு ஒப்பந்தம் வச்சேங்கிறதுக்காகலாம் அந்த ஒப்பந்தத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ரிவோக் த ட்ரீட்டி அப்படின்னா என்னது? கேன்சல் பண்ணு. நீ என்னென்ன ஒப்பந்தம் சைன் பண்ண, அக்ரிமெண்ட் சைன் பண்ண, ப்ரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க்குன்னு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ண ரஷ்யா கூட, புஷரிஸ்ட்னு ஒன்று சைன் பண்ண பல்கேரியா கூட, அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்மர் ரஷ்யன், ஃபார்மர்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாண்டு, எஸ்டோனியா, லாட்வியா, லுதீனியா, இவங்க எல்லாரையுமே நீ ஃப்ரீ விட்டுறணும், இண்டிபெண்டா சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படின்றாங்க. இப்போ யார் யாரெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தீங்களோ, ஃபின்லாண்டு, எஸ்டோனியா, லாட்வியா, லுதீனியாவெல்லாம் நீ பிடிச்சி வச்சிருந்தல, எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை பிடிச்சி வச்சிருந்த மாதிரி இவங்களையெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தல, அவங்க எல்லாருக்குமே நீ இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. நார்தன் ஷெல்ஸ்விக் வாஸ் கிவன் டு டென்மார்க் அண்ட் நார்தன் ஷெல்ஸ்விக் அப்படிங்கிற ஒரு பிளேசஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி டென்மார்க்குக்கு கொடுத்துட்டாங்க. குட்டி குட்டி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸை தூக்கி பெல்ஜியம் கிட்ட கொடுத்துட்டாங்க. போலண்டை திருப்பியும் உருவாக்கிட்டாங்க. ரைன்லாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி ஆக்குப்பை பண்ணிக்கிறதா வந்து இருந்தது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? the area on the east bank of Rhine was to be demilitarized. அங்கே ஃபுல்லாக அவங்களோட மிலிட்டரிஸ்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூடாது, மிலிட்டரிஸ்லாம் அங்கேருந்து எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுத சொன்னாங்க உங்க மேம். கரெக்ட் தான். ஆனா நீங்க பாரு, இந்த கொஸ்டினை 8 மார்க்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, 5 மார்க்ல 3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ டீச் பண்றது படிச்சா போதுமானா? இப்போ நான் டீச் பண்றது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஓகே, செம்ம இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். அடுத்து இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இது 8 மார்க்ல தான் கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. 5 மார்க்ல கேட்டாங்கன்னா கொஞ்சமா குறைச்சி எழுதிக்கோங்க. சரியா? ஓகே,
ஸோ பாருங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் வந்து 8 மார்க்ல ஒரு 3 வாட்டி கேட்டிருக்காங்க, 5 மார்க்ல 2 வாட்டி கேட்டிருக்காங்க. The executive wing of United Nations is the UN Secretariat. ஓகே, ஸோ யூஎன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் விங். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் விங் அப்படிங்கிறது வந்து என்னது, அவங்க தான் ஒவ்வொரு வேலையும் வந்து செய்வாங்க, அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் விங். ஓகே, அது வந்து எங்க இருக்கு, யூஎன் செக்ரட்டேரியட்ல இருக்கு. இட் இஸ் ஹெட்டட் பை, அதை யார் வந்து அதுக்கு லீடர், யார் வந்து அதுக்கு ஹெட், செக்ரட்டரி ஜெனரல் தான் ஹெட். அந்த செக்ரட்டரி ஜெனரலை எப்படி எலெக்ட் பண்றாங்க, எப்படி சூஸ் பண்றாங்க, எலெக்டட் பை ஜெனரல் அசம்பிளி. ஜெனரல் அசம்பிளில தான் எலெக்ட் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் பண்றது மூலமா. ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் உடைய எக்ஸிக்யூட்டிவ் விங் வந்து எங்கப்பா, எது எது வந்து எக்ஸிக்யூட்டிவ் விங், யூஎன் செக்ரட்டேரியட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் விங். அதோட ஹெட் யாரு, செக்ரட்டரி ஜெனரல் தான் அதோட ஹெட். ஓகே, அந்த செக்ரட்டரி ஜெனரலை எப்படி எலெக்ட் பண்றாங்க, ஜெனரல் அசம்பிளில. யார் எலெக்ட் பண்றாங்க, செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன் மூலமா. இப்போ இந்த செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார்ல, அவரு அலாங் வித் ஹிஸ் கேபினெட், கேபினெட் மினிஸ்டர் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவரோட கேபினெட் அண்ட் மற்ற அஃபீஷியல்ஸ் ரன்ஸ் த யுனைடெட் நேஷன்ஸ். அவங்க தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸை ரன் பண்றாங்க. த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இது அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் விங் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து லாக்கு. ஓகே, லாக்கு. த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, ஹேக், ஹாலாண்ட்ல இருக்கிற ஹேக்ல வந்து இருக்கு. அவங்க தான் ஜுடிஷியல் விங். அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜுடிஷியல் விங். சரியா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அடுத்து இப்போ மூணாவது வந்து என்னது, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது வந்து எக்ஸிக்யூட்டிவ் விங். ஓகே, ரோல் ஆஃப் மவோ அந்த கொஸ்டினும் படிப்போம்டா, மவோட கொஸ்டினும் படிப்போம் நம்ம. ஓகே, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், the fifth organ of United Nations, is responsible for coordinating all the economic and social. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் அதுக்குள்ள இருக்கு, என்னது, அதுதான் 𝐸𝒐𝒍𝒐𝒓𝒆 அப்படிங்கிறது, which is எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலுடைய வேலை வந்து என்ன, எக்கானமியை பார்த்துக்கணும், பொருளாதாரத்தை பார்த்துக்கணும், சோஷியலை பார்த்துக்கணும். சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது என்னது, டீச்சிங்காக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சோஷியல் ஒர்க். ஓகே, மக்கள் சார்ந்து இருக்கும் எல்லாமே சோஷியல் ஒர்க்கில் வரும். The regional economic commissions functioning for regional developments, அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்கும் பார்த்து பார்த்து வளர்க்க வைக்கிறாங்க. ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. என்னென்ன ரீஜியன்ஸ் இருக்கு இதுல, நமக்கு ஏசியா பசிபிக் இருக்கு, வெஸ்ட் ஏஷியா இருக்கு, யூரோப் இருக்கு, ஆப்பிரிக்கா இருக்கு, லாட்டின் அமெரிக்கா இருக்கு. இவங்கெல்லாம் தான் ஒவ்வொரு ரீஜியன்ஸ். ரீஜியன்ஸ் அப்படின்னா பகுதிகள் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இவங்கெல்லாம் தான் ஆர்கன்ஸ் ஆஃப் இந்த எக்கோசோக். இந்த எக்கோசோக்குடைய ஆர்கன்ஸ் தான் இவங்க 5 பேரு. ஓகேவா, அடுத்து they have been very successful and have been headed by eminent economists like குனல் மிர்டால். ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்கனாமிஸ்ட்லாம் தான் வந்து என்ன பண்றாங்க, இதை வந்து ரன் பண்றாங்க. எக்ஸாம்பிள் லைக் குனல் மிர்டால் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்கானமிஸ்ட்லாம் தான் இதை வந்து ரன் பண்றாங்க. அடுத்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன். இந்த யூஎன் உடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னது, over the decades the United Nations has expanded its activities in response to the changing problems facing the world. இந்த வேர்ல்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. 1960ல டீகாலனைசேஷன் வாஸ் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. டீகாலனைசேஷன்னா என்னது, நான் சொன்ன மாதிரி காலனிஸ் எல்லாம் பிடிச்சி வச்சதெல்லாம் திருப்பி இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த டீகாலனைசேஷன். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா வந்து இருந்தது. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ். ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறது வந்து என்னடா, வாட் இஸ் ரெஃப்யூஜிஸ்? ரெஃப்யூஜிஸ்னா என்னது, அகதிகள் இல்லையா? ஸோ அகதிகளா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹியூமன் ரைட்ஸா இருக்கட்டும், அகதிகள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், கிளைமேட்டிக் சேஞ்சா இருக்கட்டும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்ன, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சமமான ஒரு வாய்ப்புகளோ மற்றதோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. are all now within the ambit of the activities of United Nations. ஸோ இது எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க.
The special mention must be made of the United Nations peacekeeping force. So United Nations வந்து என்ன வச்சிருக்காங்க, ஒரு peacekeeping force வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள சண்டை வந்து அந்த சண்டை முத்தி போய் தானே அது வந்து ஒரு வாரா வந்து மாறுது. ஓகே, ஸோ அது வாரா மாறுறதுக்கு முன்னாடியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானம் பேசி வைக்கிறது தான் வந்து இங்க என்னன்னு சொல்றாங்க, இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பண்ற ஒரு முக்கியமான வேலை. இந்தியன் ஆர்மி இருக்கா இல்லையா, ஸோ இந்தியன் ஆர்மி ஹாஸ் பீன் an important part of the peacekeeping force and has been destroyed in many parts of the world. Okay, so in the peacekeeping force la வந்து பாத்தீங்க அப்படினா இந்தியன் ஆர்மி ஒரு முக்கிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. Okay, it is playing a very important role. Okay, super. அடுத்து இந்த மவோட்சி டங் क्वेश्चन இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பாருங்க நமக்கு 8 மார்க்ல 2 வாட்டி கேட்டிருக்காங்க, 5 மார்க்ல ஒரு 1 2 3 டைம்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா, 3 டைம்ஸ் வந்து நமக்கு இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. இது நீங்க படிச்சுப்பீங்களா, or you want me to teach? இது நம்ம 3 மார்க்ல படிச்சிருப்போம் இல்லையா, மவோட்சி டங்குடைய மார்ச். எஸ், ஜியோகிராஃபி போலாமா? அப்போ இந்த क्वेश्चन படிச்சுப்பீங்களா? டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், செம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. தோ பார் 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 7 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் இதை லைவ் கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். ஆமாண்டா, இது எல்லாமே நம்ம சேனல்ல லைவ் கிளாஸ்ல டீச் பண்ணது தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் செஷன் தான். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரிவிஷன் செஷன். ஓகே, ஸோ இது எதுவுமே வந்து நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ண போகிறதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு வந்து சில பேர் இன்னைக்கு தான் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற நிறையா பேருக்கு வந்து இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ மேம் என்ன செம ஸ்பீடாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். மேம் ரொம்ப ஸ்பீடாக நடத்துகிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டீச்சிங் திஸ். ஓகே, தட்ஸ் வை மெனி ஆஃப் யூ ஃபைண்ட் இட் வெரி ஃபாஸ்ட். ஓகே, குட்டி பிரேக்கா? சரி, எல்லாருமே தண்ணி குடிங்க. எவ்ரிபடி ட்ரிங்க் சம் வாட்டர். அதான் வந்து அந்த குட்டி பிரேக். ஓகேவா? எவ்ரிபடி ட்ரிங்க் சம் வாட்டர். மேப் சீக்கிரமாவே போடுறேன்டா. எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சாட்ல போடுங்க பார்க்கலாம். எவ்ரிபடி. Yes, I hope everybody is back, right? Mission water accomplished. Very good, Ra. Super. Salient features of Indian, இல்லடா, major challenges of Indian industries. Okay, first பா நல்லா கவனிங்க. எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 5 மார்க். ஓகே, ஃபர்ஸ்ட்
நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக் ஆஃப் லேண்ட். ஸோ பெரிய பெரிய லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இல்லை. ஷார்ட்டேஜ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் பவர் சப்ளை. இப்போ நமக்கு இந்த லைவோட ஸ்டார்டிங்கில் நடந்துச்சுல அந்த மாதிரி பவர் ஷார்ட்டேஜ்னா பற்றாக்குறை. ஷார்ட்டேஜ்னா என்னது? பற்றாக்குறை இருந்தது. பவர் கரண்ட் பற்றாக்குறை. ஃப்ளக்சுவேஷன்னா கரண்ட் விட்டு விட்டு வர்றது, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ், இதுதான் வந்து ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபரர்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான காசுக்கு வேலை செய்கிறவங்கள தான் வந்து சீப் லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவைலபிளாக இல்லை. ஓகே, ஸோ இது 3 இம்பார்ட்டண்ட்டான ரீசன். புவர் ஆக்சஸ் டு கிரெடிட். கிரெடிட் என்பது கடன். ஓகே, கிரெடிட் அப்படிங்கிறது வந்து என்னது? கடன். ஸோ இந்த கடனுக்கான ஒரு ஆக்சஸ் என்பது வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோடு லோன்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி லோன் வந்து கடன் வாங்கினோம்னா கடன் வந்து பணத்தை வந்து கடன் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கான வட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். இப்போது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்காவா ட்ரைனிங், அதுக்கான ஒரு ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் இல்லையா? அந்த ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக இல்லை. ஓகே, அந்த ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக இல்லை. inappropriate living conditions nearby the industrial area. அதாவது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை ஒட்டி நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அசுத்தங்கள் நம்மளை பாதிக்கும். ஆனால் இன்னப்ராப்ரியேட்டாக அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க இந்த இதுக்கு பக்கத்துலேயே. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸாக இருந்தது. இந்த 7 பாயிண்ட் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இது. நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட். பெரிய பெரிய லேண்டு முதல்ல இண்டஸ்ட்ரீஸை கட்ட அவைலபிளாக இல்லை. அப்புறமா எய்தர் பவர் ஷார்ட்டேஜ் இருந்தது, இல்லைனா பவர் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபரர்ஸ். கம்மியான காசுக்கு வேலை செய்கிற இந்த லேபரர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருந்தாங்க. புவர் ஆக்சஸ் டு கிரெடிட். கிரெடிட்னா என்னது? கடனுக்கான ஒரு ஆக்சஸ் வந்து இல்லை. ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோடு லோன்ஸ். கடன் வாங்கினாங்கன்னா அதுக்கான ஒரு வட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ராப்பராக இல்லை. inappropriate லிவிங் கண்டிஷன்ஸ் நியர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அடுத்து அர்பனைசேஷன் கொஸ்டின் வந்து 4 வாட்டி கேட்டிருக்காங்க. அர்பனைசேஷன் என்றால் என்ன? அர்பனைசேஷனுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? ஓகே. So, the process of society's transformation from rural to urban is called urbanization. Rural என்பது கிராம பகுதிகள், urban என்பது நகர பகுதிகள். So, urbanization என்பது நகரமயமாக்குதல் என்பது பொருள். ஓகே, நகரமயமாக்குதல். ஓகே, ஸோ ஒரு கிராம பகுதியை நகர பகுதியாக மாற்றுறதை தான் வந்து நம்ம urbanization அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அர்பனைசேஷனோட இம்பேக்ட் என்ன? இம்பேக்ட்னா என்ன தெரியுமா? அதனால என்ன சேஞ்ச் நடந்தது, அதனால என்ன பெரிய மாற்றம் நடந்தது, அதை தான் வந்து நம்ம அர்பனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓவர் கம்மிங் இன் அர்பன் சென்டர். ஓவர் க்ரௌடிங். அதாவது இப்போ சென்னை எடுத்துக்கோயேன். சென்னை வந்து ரொம்பவே அர்பனைசேஷன் ஆக எல்லாருக்கும் அங்கே தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சென்னைக்கு போகிறப்போ அங்கே மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாகுது, எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, எவ்வளோ க்ரௌட் ஆகுது, எவ்வளோ இடம் தங்கறதுக்கே மக்கள் வசிக்க இடம் இல்லாமல் ஆகுது. ஸோ அதுதான் ஓவர் க்ரௌடிங் ஆகுது. இட் கிரியேட்ஸ் அர்பன் ஸ்ப்ரால். ஸ்ப்ரால்னா என்ன தம்பி? ஏன்னா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஓனா கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை வந்து எழுதிக்கலாம். ஓகே, வாட் இஸ் ஸ்ப்ரால்? பரவுதல். ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம் ஸ்ப்ரால் அப்படின்னா. ஸோ ஒரு அர்பன் அதாவது நகரத்தை வந்து பயங்கரமாக வந்து அது வந்து பரவ ஆரம்பிச்சது, நகரமயமாக்குதல். இட் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ். சேரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த ஸ்லம்ஸ். இந்த மாதிரி நிறைய சேரி வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் இன் அர்பன் ஏரியாஸ். கண்டிப்பாக நிறையா பேர் அர்பனைசேஷன் ஆகிறப்போ மக்கள் வந்து அர்பன் ஏரியாவுக்கு தான் வந்து போவாங்க, நகரத்துக்கு தான் போவாங்க, கிராமத்துக்கு போகாமல் நகரத்துக்கு போகிறாங்கங்கிறப்போ அங்கே வீடு பத்தாது. இட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்கார்சிட்டி. ஸ்கார்சிட்டி என்றால் பஞ்சம் என்பது பொருள். ஓகே, ஸோ பஞ்சம், தண்ணிக்கான ஒரு பஞ்சம் வந்து வரும். ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வரும். ஏன்னா நிறையா மக்கள் அப்படின்னா நிறையா குப்பைகள், நிறையா கழிவுகள். ஸோ அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வரும். இட் பொசஸ் த
ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அஃப்கோர்ஸ் அவங்க நிறையா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கான ஃபுட்டு வேஸ்ட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட யூஸ் பண்ணுற வேஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ நிறையா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இட் இன்க்ரீசஸ் டிராஃபிக் கன்ஜெஷன். நிறையா ஒரு கூட்ட நெரிசல். ஓகே, டிராஃபிக் கன்ஜெஷன் ஒரு காரணமாக இருக்கு. ரேட் ஆஃப் கிரைம், அதனால நிறையா குற்றங்கள், கொலை குற்றங்கள் நடக்கிறது. ரேபிட் ரேட் ஆஃப் அர்பனைசேஷன் இன் சொசைட்டி இஸ் டேக்கன் ஆஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் இட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ரேப்பிடாக இந்த அர்பன் வளர்றது, ஓகே, நகரம் வந்து வளர்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட எக்கானமி வளர்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, டன். ஸோ குயிக்காக கவனிங்க, என்னதுன்னா அர்பனைசேஷன் அதோடைய மீனிங் வந்து என்னது, ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒரு ரூரல் ஏரியாவை அர்பனாக மாற்றுறது. ஓகே, கிராம பகுதிகளையே நகர பகுதிகளாக மாற்றுறது. அதனால என்னென்ன பிரச்சனைப்பா, என்ன டு ரைட் அன் எக்ஸாமா டே, நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் தான் நான் வந்து டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போகணும். இப்போ நான் நடத்துகிற கொஷின்ஸ் ஏதாச்சும் ஒன்று படிக்கலைன்னா கூட ப்ளீஸ் டூ மேக் ஷுர் யூ கம்ப்ளீட் இட். ஓகே, யா. ஸோ ஓவர் க்ரௌடிங் இன் அர்பன் ஏரியாஸில் ரொம்ப கூட்ட நெரிசல் ஏற்படுறது. அர்பன் ஸ்ப்ரால்னா அர்பன் பயங்கரமாக பரவுறது, இந்த நகரமயமாக்குதல். அதுக்கப்புறமா வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம், சேரிகள் உருவாகுதல். அப்புறமா வீடு பற்றாக்குறை, ஷார்டேஜ் ஆஃப் ஹவுசஸ், தண்ணி பஞ்சம், வாட்டர் ஸ்கேர்சிட்டி, ட்ரைனேஜ் ப்ராப்ளம். அப்புறமா சாலிடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம், டிராஃபிக் கன்ஜெஷன். ஓகே, பயங்கரமாக மக்கள் வந்து டிராஃபிக்கில் வந்து பிரச்சனை வருது. ரேட் ஆஃப் கிரைம், ஓகே, இந்த கிரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. அண்ட் இது வந்து எல்லாமே ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இண்டிகேஷன் தான். அடுத்த கொஸ்டின் பாரு, செம்ம இம்பார்ட்டன்ட், சிவிக்ஸில் யூனிட் 1. ஓகே, சிவிக்ஸ் யூனிட் 1, திஸ் கொஸ்டின் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். சாலியன்ட் ஃபீச்சர்ஸில் 1 2 3 4 5 6 7 7 வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் 7 டைம்ஸ் அது ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் யாராவது படிக்காம இருக்கீங்களா? யாரெல்லாம் படிச்சிட்டீங்க, யாரெல்லாம் படிக்கல? படிச்சுட்டேங்கிறவங்களாம் எஸ், படிக்கலங்கிறவங்களாம் நோ. படிச்சுட்டேங்கிறவங்களாம் எஸ், படிக்கலங்கிறவங்களாம் நோ. இது நம்ம பண்றது லாஸ்ட் மினிட் ரீகால் தான் தம்பி. நான் சொல்லி தரது வந்து நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா நான் சொல்லி தரதை வந்து கவனிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் லாஸ்ட் மினிட் ரீகால். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்குறப்போ எவ்வளோ ஸ்லோவா சூப்பரா இன்னும் எவ்வளோ புரியுற மாதிரி நம்ம படிக்க முடியும். அட்லீஸ்ட் ஸ்லம்னா வந்து என்ன தெரியுமா, ஒரு ப்ராப்பரான வீடெல்லாம் இல்லாம, ஓகே, இந்த சேரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சேரிகள், அதுதான் வந்து ஸ்லம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நான் உங்ககிட்டலாம் ஒரு விஷயத்த வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னது, பப்ளிக் எக்ஸாமுக்கும் நீங்க எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போற ஒரு பிளான்ல இருக்கீங்களா, இல்லைனா மேம் பப்ளிக்குள்ள நான் எல்லாத்தையுமே படிச்சு எக்ஸாமுக்கு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாம பதட்டமே இல்லாம கெத்தா கான்ஃபிடென்ட்டா 500 out of 500 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆப்ஷன் ஏ சொல்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் பப்ளிக்குக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு இதே மாதிரி பயந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனோட ஐயோயோ இது வருமோ வராதோங்கிற பதட்டத்தோட தான் போறேன் அப்படிங்கிறவங்களாம் ஏ. பி அப்படின்னு லைவ் சாட்ல போடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேம் பப்ளிக்குள்ள நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு நான் கரைச்சி குடிச்சிட்டு ரிவிஷன், அப்போ லாஸ்ட் மினிட்ல நான் ரிவிஷன் தான் மேம் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போனோம். கேளுங்கடா, நீ எவ்வளோ வேணா கஷ்டமான கொஸ்டின் கேட்டுக்கூடா, நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட தான் நான் பப்ளிக்கே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் பி. ஆசைப்படுறவங்கள பத்தி தான் நான் பேசுறேன். யார் அப்படிலாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா திருப்பவும் நீ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ப்ராப்பரா படிக்கணுமா இல்லையா? பப்ளிக்கு கரெக்டா பிளான் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? திருப்பவும் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எங்க கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்டும் சொல்லி தரும், எல்லா சப்ஜெக்டும். இது நீங்க கேட்டதுனால தான் இந்த பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? யூ கேன் கம்பேர் வித் யுவர் ஸ்கூல் ஃபீஸ். உங்க ஸ்கூலுக்கு நீங்க வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க அது கூட நீ கம்பேர் பண்ணிக்கலாம்.
இங்க நீ கட்டுறது 1999 ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். தமிழுக்கு, இங்கிலீஷுக்கு, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, சோஷியலுக்கு, முக்கியமா இங்கிலீஷ் கிராமர். தமிழுக்கு, இங்கிலீஷ் கிராமருக்கு, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, சோஷியலுக்கு we are going to teach you. we are going to teach you every day 2 hours. என்னைக்காச்சும் உங்களுக்கு கிளாஸ் வர முடியலையா, ரெக்கார்டிங்கும் இருக்கும். ஓகே, நீங்க ஆஃப்லைன்ல ஒரு இடத்துல போய் அட்டென்ட் பண்றீங்கடா, நீங்க ஒரு நாள் ஸ்கூல் போறனா உங்களுக்காக திருப்பி நடத்துவாங்களா? இல்ல நீங்க ஒரு நாள் வந்து அந்த டியூஷன் போலனா உங்களுக்காக திருப்பி நடத்துவாங்களா? முடியாது. பட் இங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும். ஸோ நீங்க ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் யூ கேன் கம் அண்ட் அட்டெண்ட் அகெயின். சரி, லைவ் கிளாஸ்ல டவுட் சால்விங். இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற டவுட்ஸை நீ எங்க போயிட்டு தீர்த்துக்க முடியும்? பட் வி ஹாவ் ஏஐ ஃபீச்சர். நீங்க எப்போ டவுட்ஸ்னாலும் 24/7 உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, ஸ்டடி பிளான்ஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே ஹியர் யூ ஹாவ் ஏஐ. படிக்கிறப்போ என்ன டவுட் இருக்கோ எங்களை மாதிரியே சூப்பராக ஆன்சர் பண்ணிடும். ஏஐ ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ புது புது சேஞ்சுக்கு நீ அப்டேட் ஆகி சூப்பராக படிச்சுனா ஹாஃப் இயர்லேயே யூ கேன் கெட் அ குட் ஸ்கோர் வித் அஸ். ஓகே, பப்ளிக்கை விட்டுருங்க, இந்த ஹாஃப் இயர்லேயே யூ கேன் ஸ்கோர் ஸோ வெல். ஓகே, ஸோ இது வந்து 3 நாள் தான், அதுக்கப்புறமா வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா ஆயிடும். சரியா? ஸோ ஜாயின் பண்ணிக்கிற ஒரு பிளான்ல இருக்க மேம் அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. சரியா? பேசிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாளைக்கு. ஓகே, மந்த்லி பேமெண்ட் கிடையாதுடா. மந்த்லி பேமெண்ட் பாரு, ஒரு 300 ரூபா வருமா மாசத்துக்கு ஒரு 300 ரூபா வருமா? உங்களோட ரீசார்ஜ் காஸ்ட்டும் இதுவும் சேமா தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, யார் யாருக்கெல்லாம் வேணுமோ யூ கேன் ஜாயின். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. மெனி ஆஃப் யூ ஹேவ் ஜாயின்டு. யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் கடைசியாக சொல்லிக்கிறேன். யா, ஸோ நம்ம எந்த கொஷின் பார்த்துட்டு இருந்தோம்? எந்த கொஷின் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ? யா, salient features for the Constitution of India. This question is very 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 important. Offline class வர மாட்டோம்டா. No offline class, only online தான்டா இது. சரியா? Explain the salient features of Constitution of India. It is the lengthiest of all written constitution of the world. Constitution அப்படிங்கிறது வந்து என்னது? அரசியல் அமைப்பு, சட்ட அமைப்பு இல்லையா? ஸோ இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்கான். நம்ம டீட்டெயில் ஆன்சர் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கான். இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ரிஜிட்னா என்ன தெரியுமா? ஒரு சில விஷயத்தெல்லாம் மாற்றவே முடியாது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஓகே, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் ரிஜிடு. ஒரு சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஃப்ளெக்சிபிள், ஒரு சில விஷயம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு சில விஷயம் ரிஜிடாக இருக்கும். It established federal system of government. Okay, what is federal system of government அப்படின்னா என்ன? லாஸ்ட் மினிட்ல நீங்க புரிஞ்சு படிக்கலாம் ரெடியா இல்ல? ஸோ நான் அப்படியே நடத்துறேன் ஃபாஸ்டா. ஓகே, ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை இது வந்து வலியுறுத்துது. பார்லிமெண்டரி சிஸ்டம், நாட் ஓன்லி அட் சென்டர் பட் ஆல்சோ இன் ஸ்டேட்ஸ். அதாவது ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து நமக்கு இருக்கு இல்லையா? லோக்சபா அப்படின்னு ஒன்று இருக்கு, ராஜ்யசபா அப்படின்னு நமக்கு வந்து ஒன்று இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ஆ, நெக்ஸ்ட் வந்து என்னதுப்பா? இட் ப்ரொவைட்ஸ் ஆ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ நமக்கு வந்து என்ன இருக்கு? வி ஹாவ் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட் கோர்ட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ வி ஹாவ் போத். சென்ட்ரல்லையும் வந்து நமக்கு வந்து கோர்ட் வந்து இருக்கு, ஹை கோர்ட், ஸ்டேட் கோர்ட்டும் நமக்கு வந்து இருக்கு இல்லையா? அடுத்து இட் மேக்ஸ் இந்தியா அ செக்யூலார் ஸ்டேட். அதுதான் இந்தியா வந்து ஒரு செக்யூலார் ஸ்டேட்டா வந்து மாத்துது. It introduces universal adult franchisee and accords the right to vote all citizens above 18 years without any discrimination. நிறைய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இங்க வந்து அப்படியெல்லாம் வந்து நமக்கு கிடையாது. சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இந்தியாவுடைய அனைத்து சிட்டிசனும் வந்து என்ன பண்ணலாம்? ஓட் பண்ணலாம். அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி, எந்த ரிலிஜனா இருந்தாலும் சரி, எந்த ரேஸா இருந்தாலும் சரி. ஸோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, அதான் நோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு அர்த்தம்.
It provides single citizenship. Single citizenshipனா பாண்டிச்சேரியில் வாழறவங்களாம் பாண்டிச்சேரியன்ஸ், சென்னையில் வாழறவங்களாம் சென்னையன்ஸ் அப்படிலாம் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வாழறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு குடியுரிமை தான், which is Indian அப்படிங்கிற ஒரே ஒரு குடியுரிமை, அதுதான் single citizenship. It makes special provisions for minorities, SCs, STs. Okay, so scheduled caste இருக்கட்டும், scheduled tribe இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஓகே, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாமா? யா, ஸோ நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கிறதுலேயே த லென்த்தியான ஒரு கான்ஸ்டிடியூஷன். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்ட்லி ரிஜிடாக இருக்கும், பார்ட்லி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் திஸ் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டம் வந்து இருக்கு. அண்ட் தென் பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எதில்? சென்ட்ரலில் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்டேட்ஸில். ஸோ ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியரியை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட்டு, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி, அண்ட் யார் வேணால் ஓட் பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் வந்து இல்லாமல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுது. ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ் எஸ்சிஸ் அண்ட் தென் எஸ்டிஸ்க்கு இருக்கு. யூரோப்பியன் கவுன்சில் கொஸ்டின் நான் அதை ஆல்ரெடி நடத்திருக்கேன், என்னோட லைவ்ல வேணா போயிட்டு பாருங்க. லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் இப்போ நடத்துறேன். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் வந்து 3 வாட்டி நமக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. They have asked this question 3 times. Okay, Article 78 mentioned the duties of the prime minister. The prime minister prime minister உடைய டியூட்டிஸை வந்து நமக்கு கொடுக்கறது வந்து எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 78. The prime minister decides the rank of his ministers and distributes various departments. ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிகளுடைய ரேங்க், ஓகேடா நீ இந்தந்த வேலையை பண்ணுங்க, நீங்கள் எந்தெந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸை வந்து பிரிக்கிறார், நிறையா டிபார்ட்மெண்ட்டை வந்து பிரிக்கிறார். The Prime Minister decides the date and agenda of the meeting of the cabinet. அதாவது இந்த கேபினெட் மீட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேபினெட் மீட்டிங் உடைய குறிக்கோள் என்ன? நோக்கம். நோக்கம் தான் இந்த அஜெண்டா. அஜெண்டானா என்னது? நோக்கம். ஓகே, இந்த மீட்டிங் எந்த டேட்ல நடக்கணும், ஸோ அந்த டேட்டு இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடியது வந்து யாரு? பிரைம் மினிஸ்டர். மேம் 12th குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் எப்படிடா இருந்தது எல்லாருமே சொல்லுங்க. யாருக்காச்சும் 12th குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்லாம் எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு விடுங்க, சரியா? வேதாந்து டிஎன் டீம் என்பது நம்மளோட மெயில் ஐடி, மறக்காம எல்லாருமே வந்து அனுப்பிச்சு விடுங்க. நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்ததா? அதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 12th பசங்களா யாராச்சும் சாட்ல இருக்கீங்கன்னா, மேம் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்ததா? உண்மையா சொல்லுங்க, எனக்காக சொல்ல வேணாம், வந்தது வரல அப்படிங்கறத சொல்லிடுங்க, சரியா? ஓகே. The Prime Minister informally consult 2 or 3 of his senior colleague when he does not convene a cabinet meeting. ஓகே, ஸோ இந்த கேபினெட் மீட்டிங் வந்து அவர் கண்டக்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ அவர் வந்து என்ன பண்ணலாம்? அவரோட சீனியர் கலீக், அவரை விட சீனியரா இருக்கக்கூடிய கோ ஒர்க்கர், கலீக்னா கூட வேலை செய்யறவங்களை வந்து என்ன பண்ணலாம்? கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணலாம், அவங்க கிட்டயும் வந்து கேட்கலாம். ஓகே, அடுத்து the prime minister supervises the work of various minister. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற மினிஸ்டருடைய ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா அப்படிங்கறத சூப்பர்வைஸ் பண்ணுவாரு. To converse to the prime president all decisions of the council of ministers connecting to the government of the affairs of the union and proposals of legislations. Okay, நல்லா கவனிங்க. To converse to the president, president கிட்ட பேசுறதுக்கு எல்லா decisions of the council of ministers, council of minister உடைய எல்லா முடிவுகள் அதையுமே connecting to the government, okay, government கூட கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா முடிவு of the affairs of union and proposals of legislation. ஸோ இப்போ ஒரு லால ஒரு ப்ரப்போசல் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து யார் மூலமா தான் வந்து போகும்? பிரைம் மினிஸ்டர் மூலமா தான் போகும். The prime minister act as the link between பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் ஒரு லிங்க் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிரைம் மினிஸ்டர் தான் லீடர் ஆஃப் த நேஷன், நேஷனுடைய லீடர் வந்து யாரு? பிரைம் மினிஸ்டர். அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ ஒரு கண்ட்ரியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யார் சொல்றது இந்த கண்ட்ரியில வந்து ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக் ஆர் அஃபிஷியல் அப்படிங்கிறது வந்து எது? பிரைம் மினிஸ்டர் சொல்றது.
as the leader of the nation. So நம்ம நேஷனோட லீடர் யாரு? பிரைம் மினிஸ்டர். represents our nation to the international conferences. So நிறைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போறது வந்து யாரா இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டரா வந்து இருப்பாங்க. அது ஒரு காமனான ஒரு நலன். ஓகே, ஸோ காமன்வெல்த்தா இருக்கலாம், சம்மிட் ஆஃப் த நான் அலைன்டு நேஷன்ஸா இருக்கலாம், இல்ல சார்க்கா இருக்கலாம், சார்க் நேஷனா இருக்கலாம். ஸோ இந்த உலக நாடுகள்ல நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்லயுமே நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி போறது வந்து யாரு? பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போறது பிரைம் மினிஸ்டர். ஓகே, லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாள்னால திருப்பியும் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் திருப்பி சொல்லி சொல்லி நான் ரிவைஸ் பண்ண போறது கிடையாது. What are the powers and functions of chief minister? 1 2 3 4 5 6 வாட்டி கேட்டிருக்காங்க. chief minister is the head of the council of ministers. ஓட ஹெட் வந்து CM தான். CM recommends the person who can be appointed as ministers by the governor. கவர்னர்ல வந்து அதாவது பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸை யார் யார் அப்பாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் டிசைட். ஒரே நிமிஷம். செம்ம மழை, இடி, முயல், சாத்திருந்த கதவு திறக்குது. நான் பேகின்னு பயந்துட்டேன். கடைசியில பார்த்தா காத்து. லைவ் கட்டாரத்துக்குள்ள முடிச்சிடலாம். வா வா வா. He allocates the portfolios among the ministers. So ministers கிட்ட portfolios allocate பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரு? சீஃப் மினிஸ்டர் தான். He shuffles and reshuffles his ministry. மினிஸ்டரை ஷஃபிள் பண்றது, திருப்பி ரீஷஃபிள் பண்றது எல்லாமே வந்து இவர் தான். சோஷியல் எக்ஸாம் வந்து மேம் மை சோஷியல் எக்ஸாம் இஸ் ஓவர், டுமாரோ லீவா? தெரிலடா, தெரியல, வி டோன்ட் நோ. லீவ் விட்டா நல்லா இருக்கும் இல்லையா? காலையிலேயே நம்ம சோஷியல் ரிவிஷன் வச்சுக்கலாம். டேய், நாளை காலைல லீவ் விட்டா நம்ம சேனல்ல வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஹெவி, உங்க ஊர்லயும் ஹெவி ரெயினா? யார் யார் ஊர்ல எல்லாம் ஹெவி ரெயின்? நம்ம சூப்பரா ஒரு ஃபுல் டே மேரத்தான் வச்சு மத்தியானத்துக்குள்ள நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? யார் யார் ஊர்ல எல்லாம் ரெயின், எந்த ஊர்ல ரெயின்னு போடுங்க. சரியா? ஓகே, சரி. ஓகே, ஹெவி ரெயின் எந்தெந்த ஊர்ல ஹெவி ரெயினோ சொல்லுங்க. லீவ் விட்டா ஜாலிதான். வாங்க. He presides over the meetings of the council of ministers and influences decisions. So council of minister உடைய மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து மேல் பார்வையிடுவாரு. அவங்களுடைய முடிவுகள் எல்லாத்துலயுமே இவருடைய பங்கு கண்டிப்பா இருக்கும். சேலம், தஞ்சாவூர், கோயம்புத்தூர்ல எல்லாம் ரெயினா? மாஸ் தான். நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டா ஜாலியா இருக்கும். ரெயினே வராது போல மேம். நிறைய பேருக்கு தர்மபுரியில ரெயினே இல்லை, கன்னியாகுமரியில ஹெவி ரெயின். ஓகே, ஸோ இங்கே பாரு, இதுதான். நாளைக்கு சப்போஸ் வந்து மழை விட்டுட்டாங்க, உங்கள் ஸ்கூலில் லீவு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல் லீவுனா உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம காலையில் ஒரு மேரத்தான் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லி கொடுத்துறேன். ஒரு 2 hours தான், பயங்கர ரேப்பிடாக நம்ம மீதி இருக்கிறதையும் முடிச்சிடலாம். சரியா? ஓகே. He guides, directs, controls and coordinates the activities of all ministers. ஸோ எல்லா மினிஸ்டர்ஸ் உடைய வேலைகளை, பொறுப்புகளை வந்து கைடு பண்ணுவார். அவங்கள வந்து டைரக்ட் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு வந்து வழிகாட்டுவார். அவங்களோட ஒர்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். கோஆர்டினேட், எல்லாம் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத வந்து கோஆர்டினேட் பண்ணுவார். சரியா? ஓகே. ரிலேட்டிங் டு கவர்னர். ஸோ கவர்னர் கூட அவருக்கு வந்து என்னென்னலாம் பொறுப்புகள் வந்து இருக்கு. வி ஆர் இன் பாண்டிச்சேரி, வி ஆர் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இட்ஸ் ஹெவி ரெயின். அவ்வளோ ரெயின், இவ்வளோ ரெயின் வந்து லைக் வந்ததே கிடையாது. அவ்வளோ ரெயின் கடந்த ஒரு 6 மாசத்துல வராத ரெயின் இப்போ வந்துட்டு இருக்கு. He advises the governor in relation to the appointment of the following official: Advocate General of the State, State Election Commissioner, Chairman and members of the State Public Service Commission, State and members of State Planning Commission, Chairman and members of State Finance Commission. ஓகே, ஸோ இது எல்லாமே யாருடைய பொறுப்பு கீழே வரும்? சிஎமோட பொறுப்புல தான் வரும். ஃபினான்ஸ், பிளானிங், பப்ளிக் சர்வீஸ், எலெக்ஷன்ஸ் எல்லாமே 4. என்னது? எலெக்ஷன், பப்ளிக் சர்வீஸ்,
பிளானிங் அண்ட் தென் ஃபினான்ஸ், இது நாலுமே சிஎம் கீழே வரும். லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஓகே, அதில் என்னென்ன வந்து நம்மளுடைய நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்கிறாங்களா அம்மா, கவனிங்க கவனிங்க. ஓகே, ஐ எம் ஆல்சோ இன் பாண்டி. பாண்டினா நீங்களாம் என்ன ஸ்கூல் மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ்? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் பாண்டி? இஸ் தேர் சம்படி ஃப்ரம் பாண்டிச்சேரி? If somebody are from Pondicherry, just let me know in the comment section. அப்புறமா கூட எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யா, ஆல் ஆஃப் யூ ப்ரே ஃபார் லீவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கடைசி எக்ஸாம் நல்லபடியாக போய் எழுதுங்க. இது மட்டும் படித்தா சென்டம் எடுக்கலாமா? நோ, டெஃபினெட்லி நாட். No rain in Salem. Okay, வாங்க வாங்க வாங்க. Chief Minister advises the governor with regard to summoning and proroguing the sessions of the state legislature. He announces the government policies on the floor of house. அதாவது கவர்மெண்டோட ஒவ்வொரு பாலிசிஸ்லையுமே அவர் வந்து அவரோட முடிவுகள் வந்து இருக்கும். பில்ஸ், லெஜிஸ்லேச்சர் பில்ல அனௌன்ஸ் பண்றது யாரு? இன்ட்ரடியூஸ் பண்றது சிஎம் தான். ஓகே, ஸோ லெஜிஸ்லேச்சர் வந்து டிசோசியேட் ஆகணும் அண்ட் அசம்பிளி கொண்டு வரணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து சிஎம் உடைய பொறுப்புகளில் தான் வரும். ஓகே, மெத்தட்ஸ் டு கால்குலேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பாருங்க, நமக்கு 3 வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் இது பாருங்க, சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் 5 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கொஷினுக்கு போகலாம். சேலஞ்சஸ் அப்படின்னா வந்து என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஓகே, குளோபலைசேஷன் ஃபேஸ் பண்ணும் இடையூறுகள், இடர்கள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா the benefits of globalization extend to all countries that will not happen automatically. ஓகே, ஸோ இந்த குளோபலைசேஷனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து தானா நடக்காது. The fear that globalization, உலகமயமாக்குதல், globalization அப்படின்னா உலகமயமாக்குதல். So the fear that globalization leads to instability in developing world. So இந்த உலகமயமாக்குதல் வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நான் பட்டக்க ஸ்டேபிளா இருக்குது, எல்லாமே ஓகே சூப்பர் அப்படின்னு ஸ்டேபிளா இருக்குது. ஆனா இந்த குளோபலைசேஷன் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை வந்து உருவாக்குது. The industrial world that increased global competition will lead in race to bottom in wages, labor right and employment practice. So இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளர வளர, ஓகே, இன்க்ரீஸ்டு குளோபல் காம்படிஷன். ஸோ இது சமப்பெரிய ஒரு காம்படிஷனை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் தட் கொஷின் டா, வி கேனாட் சே தட். ஓகேவா? நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஓகேவா? யா, அது வந்து என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஒரு சமப்பெரிய ஒரு குளோபல் காம்படிஷனை வந்து நமக்கு வந்து கொண்டு வரும். ஓகேவா? யா, ஸோ அதனால என்னென்ன பாதிக்கப்படும்? லேபருடைய ரைட்டு, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, இது எல்லாமே பயங்கரமா அடிப்படும். இட் லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடிவாங்கும். எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு போகணும், நீ தெரிஞ்சு என்னடா பண்ண போற ஸ்ரீ. Globalization has led to an increase in activities such as child labor and slavery. So குழந்தை தொழிலாளி அதுவா இருக்கட்டும், இல்லைனா வந்து அடிமைத்தனமா இருக்கட்டும், இதை வந்து கொண்டு வரும், இதை வந்து நிறைய அதிகப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. People started consuming more junk food. நிறைய ஜங்க் ஃபுட் செஞ்சு விற்கிறப்போ பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. This causes the degradation of health and spread of diseases. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்ததுனால அவங்களுடைய ஹெல்த் வந்து வீணா போச்சு, ஹெல்த் வந்து மோசமா போச்சு, அதே நேரத்தில் நிறைய டிசீசஸ் வந்து பரவிச்சு. Globalization has led to environmental degradation. Environmentally நிறைய பொல்யூஷன் உருவாகிறது, குப்பைகள் உருவாகுது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இஸ் தட் கிளியர்? குளோபலைசேஷனால இன்ஸ்டெபிலிட்டி நடக்கும் அண்ட் தென் இம்பேலன்ஸ் நடக்கும். குளோபல் காம்படிஷன்னால சைல்ட் லேபர் நடக்கும், லேபர் ரைட் வந்து பாதிக்கப்படும், ஸ்லேவரி வந்து நடக்கும், அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க, அதனால ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், நிறைய டிசீசஸ் வரும் அண்ட் என்விரான்மெண்டலும் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படும். Why green revolution was born? அந்த கொஸ்டின் ஒரு 2 வாட்டி வந்து கேட்டிருக்காங்க.
After the initial focus on agriculture, industrialization was given priority. இனிஷியலா அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது நிறைய வந்து தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்கு தான் வந்து அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி வந்து கொடுத்தாங்க. ஓகே, அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி வந்து கொடுத்தாங்க. சரியா? டைம்லைன்ல வந்து வேர்ல்டு இந்தியான்னு தனித்தனியாக பிரிச்சு தாண்டா கேட்பாங்க, பிரிச்சே படிங்க. The recurrent drought experienced by India pushed her to be independent on import of food grains. ஸோ இந்தியாவில் வந்து ரெக்கரண்ட்டாக மீண்டும் மீண்டும் நிறைய வறட்சிகள் வந்து ஏற்பட்டது. ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைவ்ல இருக்கிற எல்லாருமே லைக் பண்ணியாச்சா குயிக்கா? ஹேவ் யூ ஆல் ஸ்மாஷ் த லைக் பட்டன்? யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களா? லைக் தானே, டக்குன்னு போட்டு விடுங்க. சரியா? ஓகே. ஸோ அடிக்கடிமே இந்த மாதிரி வந்து நிறைய வறட்சிகள் வந்து வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலிருந்து நம்ம வந்து உணவு தானியங்களை வந்து என்ன பண்ணோம், உள்ள இம்போர்ட் பண்ணோம். However, the available foreign exchange reserve could not permit open market purchase and import of grains. India had to plead for food grains from richer countries at concessional rates. ஸோ நான் பயங்கரமாக ஓவரான ஒரு விலையில வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. சரியா? ஆமாம், நான் டீச் பண்ணுற பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். சரியா? லைவ் வந்த எல்லாருக்குமே 1K லைக்ஸ் தான் சாங்கா? சுதர்ஷன் குமார், ஓகே 1K லைக்ஸ் வந்தால் நம்ம சாங் பண்ணலாம், ஆனால் 1K லைக்ஸ் வராதுடா. சரியா? பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிச்சர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஃபுட்டை வந்து ரொம்ப கெஞ்சு கேட்டு வாங்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. கம்மி ப்ரைஸு கொடுங்க, கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. The United States of America extended assistance through its public law scheme to India during the year 1960s. Okay, the United States of America வந்து என்ன பண்ணுச்சு, extended assistance, அவங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, எப்படி? through public law scheme மூலமா. ஓகேவா? 1960sல ஹெல்ப் பண்ணாங்க. A growing country with a massive population was perceived to be a potential candidate for revolution. So, இந்தியா வந்து ஒரு growing country-ஆ இருந்தது, ஒரு வளர்ந்து வரும் நாடா வந்து இருந்துச்சு. Okay, and massive population was perceived to be a potential candidate for revolution. ஒரு மிகப்பெரிய சேஞ்சுக்கு நிறைய இங்க மக்கள் இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஒரு காரணமா இருந்தது. The American administration and philanthropic organizations like Ford Foundation formulated a plan to increase the food production in the country by introducing high yielding varieties of wheat and rice. நிறைய அதிகமா சாகுபடி ஆகிற மாதிரி, ஓகே, நிறைய ஈல்டு நமக்கு கொடுக்குற மாதிரி வீட்டு, ரைஸு, இதோடைய நெற்பயிர்களை நமக்கு வந்து கொடுத்தாங்க. யார் இந்த பிளான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, ஃபார்ட் ஃபவுண்டேஷன். Okay, in the program, this program was implemented in selected districts where irrigation was assured. So selected districts la வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த particular program வந்து செஞ்சு பார்த்தாங்க. அந்த ரிசல்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அததான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ரிசல்ட்ஸ் were promising அப்படின்னு சொல்றாங்க. program was extended to cover a large number of districts. நிறைய டிஸ்ட்ரிக்ட்டை வந்து ரீச் பண்ணுச்சு. green revolution was born, paving the way for self-sufficiency for food grain production. இனிமே நம்ம ஃபுட்டுக்கு வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், நம்மளோட ஃபுட்டை நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுப்போம், நம்மளே வந்து நட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணி எடுத்துப்போம் அப்படிங்கிறதான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. ஓகேவா? ஸோ எஸ், அடுத்து என்ன இருக்குன்னா இந்த ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. இதுல 3 மெத்தட்ஸ் பத்தி நீங்க வந்து எழுதணும். Okay, what are the methods of calculating gross domestic product? Okay, so யாருக்கெல்லாம் இந்த லைவ் உடைய PDF வந்து வேணும்? Okay, இந்த ஒரு கொஸ்டினோட லைவ் வந்து முடியுது. சரியா? இந்த ஒரு கொஸ்டின் முடிஞ்சோன்னா லைவ் நான் வந்து முடிச்சிருவேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து PDF வேணுமோ லைவ் முடிஞ்ச உடனேவே எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. 2 விஷயம் நீங்கள் கமெண்ட் பண்ண போறீங்க. ஒன்று, இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு உங்களுக்கு, இந்த குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் மேரத்தான்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ? அண்ட் தென் நீங்கள் வந்து என்ன தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா, ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாத்தையும் தாண்டி செகண்ட் மிட் டர்முக்கு என்ன ஹெல்ப் வேணும்? குவார்டர்லி முடிச்சு
உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லனா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ன ஹெல்ப் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வேணும் ஓகே அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே நான் PDF தரேன் சரியா. ஓகே சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். just a minute. yeah actually 𝐻𝐼𝐴𝐻 sir is a live டா. 𝐻𝐼𝐴𝐻 sir வந்து இப்போ ஒரு லைவ்ல வந்து இருக்காரு தீமினல் பேட்ச் பத்தி சரியா. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குனா you can go and see that live session ஓகேவா. இப்போ 𝐻𝐼𝐴𝐻 சார் வந்து ஒரு லைவ் போயிட்டு இருக்காரு நம்ம சேனல்லையே தீமினல் பேட்சுக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் டவுட் கேட்டதுனால அந்த லைவ் உடைய லிங்க் வந்து நான் இப்போ தரேன். சோ யாருக்கெல்லாம் தீமினல் பேட்ச் பத்தி டவுட் இருக்கோ you can go and watch that live session. I will give you the link. ஓகேவா PDF I will give you. ஓகே அந்த லிங்க் நான் இப்போ திருப்பியும் தரேன். ஓகே நான் கமெண்ட்ல பின் பண்றேன் பாருங்க. I have pinned it in the comment. கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் சரியா. சோ மறக்காம என்ன பண்ணுங்க நீங்க அந்த லைவுக்கு இப்போ போயிட்டு பாருங்க தீமினல் பேட்ச் பத்தி டவுட்ஸ் இருக்கிறவங்க சரியா. இந்த ஒரு क्वेश्चन குயிக்கா முடிச்சிடலாம். Expenditure approach. In this method, GDP is measured by adding expenditure on all the final goods and services. அதாவது consumption. அதுக்கு கன்சம்ஷன்னா எவ்வளோ நம்ம வந்து சாப்பிட்றோம் ஒரு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்காக எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறோம், கவர்மெண்ட் அதுக்காக எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது, எக்ஸுங்கிறது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க, அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சில். இதுவே இன்கம் அப்ரோச்சில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வேஜஸ் அப்படின்னா வருமானம், ரெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதுக்கு வாடகை இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ, அப்புறமா ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறோம், அதை வச்சே நீங்கள் இதை ஓனா வந்து எழுதலாம். அதுதான் இன்கம் அப்ரோச். வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு டீ இருக்கு அப்படின்னா அந்த டீல என்னென்னலாம் யூஸ் பண்றோம், டீ பவுடர் யூஸ் பண்றோம், மில்க் யூஸ் பண்றோம், சுகர் யூஸ் பண்றோம், இது எல்லாம் தான் அந்த இன்டர்மீடியேட் குட்ஸ். ஸோ டீ பவுடர் எவ்வளோ, மில்க் எவ்வளோ, சுகர் எவ்வளோ, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு எல்லாத்தையும் ஆட் பண்றதா இந்த வேல்யூ ஆடட் அப்ரோச்சில் வந்து வரும் சரியா. அவ்வளோதான்டா, இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு வேல்யூ ஆடட் அப்ரோச் வந்துடும். ஓகே ஸோ மேப் லைவ் 9 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பிஃபோர் தட் இப்போ எல்லாருமே 𝐻𝐼𝐴𝐻 சார் லைவுக்கு போயிடுங்க சரியா. இந்த லைவுக்கு கீழே ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுட்டு எல்லாருமே 𝐻𝐼𝐴𝐻 சார் லைவுக்கு போயிடுங்க சரியா. ஓகேப்பா நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சாட்ல. பை பாய்.